ஹலோ எவ்ரிவன். ஸோ நம்ம ஒரு நியூ டாபிக் ஆர்கோ சிடின்னு நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். இந்த ஆர்கோ சிடின்ற டாப்பிக்கை லேர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ப்ரீ ரிக்வசைட்ஸ்லாம் இருக்குங்க. டேரெக்டாக ஆர்கோ சிடி நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபவுண்டேஷன் நாலேஜ் ஆஃப் கியூபர்நெட்டிஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஒரு பிட் ஆஃப் ஹெல்ம் சார்ட்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடியா இருக்கணும். அண்ட் டாக்கர்ஸ், இந்த ஏடபிள்யூஎஸ், இகேஎஸ் இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபவுண்டேஷனாக வச்சு தான் இந்த ஆர்கோ சிடின்ற ஒரு டூல். ஏன்னா இது என்னன்னா கியூபர்நெட்டிஸோட ஆட் ஆன் பிளக்கினாக தான் ஆர்கோ சிடி வருது. ஸோ இப்போ இந்த ஆர்கோ சிடின்றது என்ன பண்ண போகுதுன்னா கிட்டாப்ஸ்ன்ற ஒரு மாடலை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் கியூபர்நெட்டிஸ் மேனிஃபெஸ்ட் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் கிட்டப்பில் வைக்க போகிறீங்க. கிட்டப்பில் என்ன மேனிஃபெஸ்ட் ஃபைல் இருக்கோ அதை அப்படியே அது சோர்ஸ் ஆஃப் ட்ரூத்தாக வச்சு கியூபர்நெட்டிஸில் டிப்ளாய் பண்ண போதுங்க. இது எப்படி டிப்ளாய் பண்ணுது, இதோட கம்ப்ளீட் ஒர்க் ஃப்ளோ என்னன்றதை நம்ம இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் நம்ம எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணி ஆர்கோ சிடி இன்ஸ்டால் பண்ணி தான் நம்ம பார்ப்போம். ஸோ உங்களுக்கு எதுவும் ப்ரீ ரெக்வசைட்ஸ் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் மட்டும் இருந்தாலே போதும், நீங்கள் இந்த வீடியோவை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்னைக்கு கிளாஸில் நான் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ், என்னென்ன டாபிக்ஸ், என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேனோ அது எல்லாமே கீழே நான் ஒரு கிட்டப் யூஆர்எல்ல ரீட்மி ஃபைலாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். அங்கேருந்து நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாங்க. ரைட். ஸோ அப்போ இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம், வாட் வி ஆர் கோயிங் டு டூனா, ஆர்கோ சிடினா என்ன, அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஆர்கோ ரோல் அவுட்ஸ்னா என்ன, அது கூடவே அப்ளிகேஷன் செட்ஸ்னா என்ன, எப்படி நீங்கள் ஒரு கிட்டப் ரெபாசிட்டரி கனெக்ட் பண்ணி சிங்க் பண்ணுவீங்க, சிங்க் பாலிசிஸ்லாம் என்னென்ன இருக்குது, இது எல்லாத்தையுமே நம்ம பேச போகிறோம். அண்ட் இன்னும் அப்கமிங் வீடியோவில் நம்ம ஒரு கம்ப்ளீட் சிஐசிடி ப்ராஜெக்டை நம்ம செட்டப் பண்ண போகிறோம். அதுக்கு ஆர்கோ சிடியை நம்ம கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணுவோங்க. அண்ட் அங்கே நான் இன்னும் ஒரு கம்ப்ளீட்டாக இது ஒரு ஃபர்ஸ்ட் டாபிக்னு சொல்லலாம், இது ஒரு கண்டினியூஷனும் கொஞ்சம் அந்த ப்ராஜெக்ட் வீடியோலையும் இருக்கும். ஸோ மறக்காமல் அடுத்த அந்த ப்ராஜெக்ட் வீடியோவும் பாருங்கள். இப்போது நம்ம கம்ப்ளீட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கோ சிடி மட்டுமே ஃபோக்கஸாக வச்சு இந்த வீடியோவை நம்ம பேசலாம். ஸோ யூஆர் வாட்சிங் லேர்ன் வித் மித்ரன் சேனல் அண்ட் யூஆர் லேர்னிங் ஃப்ரம் மித்ரன். ஸோ லெட்ஸ் கண்டினியூ டுடேஸ் வீடியோ விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஹைலி இன்னைக்கு மார்க்கெட்டில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற டாபிக் ஆர்கோ சிடினா என்னன்னு நம்ம கற்றுப்போம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டில் நம்ம பிஹைண்ட் த சீன்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு இகேஎஸ் கிளஸ்டர், அதுக்கான கம்ப்யூட் நோட் அண்ட் ஆர்கோ சிடி எல்லாத்தையுமே நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ணுற ஸ்டெப்ஸை நம்ம கற்றுக்க போகிறோம். இது கூடவே நம்ம சைட் பை சைடாக என்ன பண்ண போகிறோம்னா இந்த கிளஸ்டர் கிரியேட் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்போ அந்த கேப்பில் ஆர்கோ சிடினா என்ன, எதுக்கு அது யூஸ் பண்ணுறாங்க, வாட் இட் இஸ் அண்ட் வேர் இட் இஸ் யூஸ்ட் அண்ட் வை இட் இஸ் யூஸ்டுன்ற ஃபஸ்ட்டு நம்ம எந்த டூல் படிக்கணும்னாலும் அதை பற்றின ஒரு பேசிக் ஐடியா அண்ட் ஃபவுண்டேஷன் இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை ஸ்ட்ராங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஆர்கோ சிடினா இதுக்கு தான், ஜென்கின்ஸ்னா இதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த கம்ப்ளீட் டெவாப் சீரீஸ்லுமே இப்படி தான் நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது வில் டாக் அபவுட் ஆர்கோ சிடி, வாட் இட் இஸ் அண்ட் ஹவு தே ஒர்க். சைட் பை சைடில் என்னென்னா நீங்கள் ஒரு AWS கிளஸ்டர், இகேஎஸ் கிளஸ்டரோ இல்லை ஏகேஎஸ் அஸ்யூர் கிளஸ்டரோ என்ன கிளஸ்டரோ நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா யூ கேன் யூட்டிலைஸ் தட் எக்ஸிஸ்டிங் கிளஸ்டர். இல்லை நான் AWSல ஃப்ரம் த ஸ்க்ராச் ஒரு இகேஎஸ் கிளஸ்டரை கிரியேட் பண்ண போகிறேன், நீங்கள் இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படியே ஆர்கோ சிடி அண்ட் ஹெல்ம் சார்ட் இது எல்லாத்துக்கான இன்ஸ்டலேஷன் பண்ணுற ஸ்டெப்ஸையும் நான் ஃபாலோ பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு கமாண்ட், ஒவ்வொரு YAML ஃபைல் எல்லாமே நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கிட்டப்பில் ஃபைலாக நான் உங்களுக்கு டாக்குமெண்டேஷனாக கொடுத்துருவேன். அதுலேருந்து நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிட்டப் லிங்க் இருக்குது, எடுத்துக்கோங்க. ஸோ லெட்ஸ் பிகின் our first topic which is cluster setup and installation of Argo CD and what is Argo CD-ன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்கிட்ட ஆல்ரெடி ஒரு AWSல நான் கன்சோல் லாகின் பண்ணியே இருக்கேன். ஸோ இந்த லாகின் பண்ண கன்சோலில் நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் ஆர்கோ சிடியை நான் ஃபஸ்ட்டு செட்டப் பண்ணி இன்ஸ்டலேஷன் பண்ண போகிறேங்க. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், குவிக்காக லெட் மீ ஓப்பன் ஒரு சிங்கப்பூர் ரீஜன் கூட நான் என்ன பண்ணிக்கிறேன், லெட் மீ சூஸ் சிங்கப்பூர் ரீஜன். அண்ட் இங்கே சிங்கப்பூர் ரீஜனில் நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் ஒரு புதுசாக ஒரு கிளஸ்டரை நான் க்ரியேட் பண்ணி கொடுக்க போகிறேங்க. ஸோ லெட் மீ கிரியேட் அ நியூ கிளஸ்டர். இது ஒரு கஸ்டம் கான்ஃபிகரேஷன் கிளஸ்டர். இகேஎஸ் ஆட்டோ மோடு வேணால் கம்ப்ளீட்டாக நம்ம தான் கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஸோ என்னோட கிளஸ்டரோட பேர் என்னென்னா நான் லேர்ன் வித் மித்ரன்னு என்னோட யூடியூப் சேனல் நேம் நான் வச்சுக்கிறேன். அண்ட் IAM ரோலில் ஐம் கோயிங் டு செட் அஸ் அ இகேஎஸ் கிளஸ்டர் ரோல் அண்ட் Kubernetes version 1.33 அண்ட் கிளஸ்டர் ஆக்சஸ் வந்து API அண்ட் கான்ஃபிக் மேப்ன்றதை நம்ம செட் பண்ணிடுவோம். ஸோ இந்த இகேஎஸ் பற்றின ஒரு கம்ப்ளீட் சீரீஸ், Kubernetes பற்றின கம்ப்ளீட் சீரீஸ் நம்ம சேனல்லே இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் ஒரு ஆல்மோஸ்ட் 10 வீடியோஸ் கிட்ட இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போது நான் ஆர்க் ஜோனல் ஷிஃப்ட் டிலீட் ப்ரொடக்ஷன்லாம் வேணாம், லெட் மீ கிளிக் நெக்ஸ்ட். இப்போ என்னோட நெட்வொர்க்கிங் கான்செப்டில் எல்லாமே டிஃபால்ட்டாக விட்டுறேன். அண்ட் செக்யூரிட்டி குரூப்பும் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா லான்ச் விசர்ட் 1ன்ற செக்யூரிட்டி குரூப்பை நான் செலக்ட் பண்ணிக்கிறேங்க. அண்ட்
செக்யூரிட்டி குரூப் நீங்கள் ஓனாகவே ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆர் எல்ஸ் நான் ஒரு எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டி குரூப்பை நான் என்ன பண்ணுறேன்னா, லெட் மீ செலக்ட் தட் அண்ட் இது ஒரு பப்ளிக் கிளஸ்டர் அண்ட் கிளிக் நெக்ஸ்ட். அண்ட் சிமிலர்லி அப்சர்வபிலிட்டி எதாவது வேணுமா, எதுவும் வேண்டாம். ஸோ கிளிக் நெக்ஸ்ட். அண்ட் ஃபைனலாக என்னென்ன ப்ளகின்ஸ்லாம் இருக்குன்னு நான் பார்த்துக்கிறேன். அண்ட் எவ்ரி திங் இஸ் ஃபைன். கிளிக் நெக்ஸ்ட். அண்ட் ப்ளகினோட வெர்ஷன்ஸ் ஆல் குட். நெக்ஸ்ட். அண்ட் லெட் மீ கிரியேட். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு க்ளவுட் மேனேஜ்டு EKS கிளஸ்டர் எனக்கு என்ன ஆகுதுன்னா, இட்ஸ் பீங் கிரியேட்டிங். ஓகே, இது கிரியேட் ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு 5 minutes கிட்ட ஆகுங்க. அதுக்கடுத்து கம்ப்யூட் நோட்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கு ஒரு 5 to 10 minutes கிட்ட ஆகும். அப்போ இந்த கேப்பில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, உங்களுக்கு ஆர்கோ சிடினா என்ன, அது எங்கே ஒர்க் ஆகுது அண்ட் வாட் இட் இஸ் அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பேச போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டில் ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் நம்மக்கிட்ட ஒரு குபர்னெட்டிஸ் கிளஸ்டர் இருக்குங்க. ரைட், ஸோ கன்சிடர் ஐ ஹாவ் அ குபர்னெட்டிஸ் கிளஸ்டர். இந்த குபர்னெட்டிஸ்ன்றது என்னன்னா, இட்ஸ் அ கிளவுட் மேனேஜ்டு கிளஸ்டர். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி EKS அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன். ஸோ EKS கிளஸ்டர், அதில் கண்ட்ரோல் பிளேன் விச் இஸ் உங்களோட மாஸ்டர் நோட்ஸ் எல்லாத்தையுமே AWS மேனேஜ் பண்ணிப்பான். ஸோ திஸ் இஸ் யுவர் மாஸ்டர் கண்ட்ரோல் பிளேன். AWS வில் பி மேனேஜிங் திஸ். ஓகே, ஸோ கண்ட்ரோல் பிளேன், AWS மேனேஜ்டு கண்ட்ரோல் பிளேன். இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா, நம்மக்கிட்ட ஒர்க்கர் நோட்ஸ், பல ஒர்க்கர் நோட்ஸ் இருக்குங்க. ஸோ வில் ஹாவ் அ மல்டிபிள் ஒர்க்கர் நோட்ஸ் ரன்னிங் இன் அவர் கிளஸ்டர். இப்போ இந்த ஒர்க்கர் நோட்ஸில் தான் நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட அப்ளிகேஷன்ஸ் பாட்ஸ் எல்லாத்தையும் நான் டிப்ளாய் பண்ண போகிறேன். ஸோ ஆல் மை பாட்ஸ் வில் பி டிப்ளாய்டு இன்சைட் திஸ் ஒர்க்கர் நோட். அப்போ நான் இப்படி மல்டிபிள் ஒர்க்கர் நோட்ஸில் இருக்கிற என்னோட பாட்ஸு அண்ட் மல்டிபிள் மைக்ரோ சர்வீசஸை நான் டிப்ளாயும் பண்ண போகிறேங்க. ஸோ லெட்ஸ் சே ஐ ஹாவ் மல்டிபிள் மைக்ரோ சர்வீசஸ் விச் இஸ் லெட்ஸ் சே மைக்ரோ சர்வீஸ் A, SCRVIC micro service A, and let me copy this and B, C and D. ஸோ என்கிட்ட மல்டிபிள் மைக்ரோ சர்வீஸ் இருக்குது. ஒவ்வொரு மைக்ரோ சர்வீசஸ்க்கும் இதுக்கு ஒரு 7 பாடு, இதுக்கு ஒரு 15 பாடு, அண்ட் இதுக்கு ஒரு லெட்ஸ் சே ஒரு 10 பாட்ஸு, இதுக்கு ஒரு 4 பாட்ஸு. இந்த மாதிரி என்னென்னா எனக்கு டிஃப்ரெண்ட் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குங்க. அப்போ ஐ ஹாவ் மல்டிபிள் மைக்ரோ சர்வீசஸ் விச் இஸ் அது என்னென்னா டெவலப்பர்ஸ் பில்ட் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி, ஒரு பிஸ்னஸ் லாஜிக்காக இருக்கலாம். ஏதோ ஒன்று நம்மக்கிட்ட YAML ஃபைல்ஸில் டாக்கர் இமேஜாக இருக்குது. இப்போ இந்த டாக்கர் இமேஜஸ் எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு போய்ட்டு என்ன பண்ணணும்னா, நான் இந்த குபர்னெட்டிஸ் கிளஸ்டரில் டிப்ளாய் பண்ணணுங்க. ரைட், இப்போ இது டிப்ளாய் பண்ணுறதுக்கு தேர் இஸ் அ ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்னா, ஒவ்வொரு மைக்ரோ சர்வீசஸுக்கும் நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா, நம்மக்கிட்ட மல்டிபிள் மேனிஃபெஸ்ட் ஃபைல்ஸ் இருக்குங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டிப்ளாய்மெண்ட் YAML, நான் ஷார்ட்டாக எழுதுகிறேன், டிப்ளாய்மெண்ட் YAML, சர்வீஸ் YAML அண்ட் இன்க்ரெஸ் YAML. ஸோ இதே மாதிரியே அண்ட் நம்மளுக்கு கான்ஃபிக் மேப்பு அண்ட் we have multiple YAML files associated with this. இதே மாதிரி ஒவ்வொரு மைக்ரோ சர்வீசஸ்க்கும் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, நம்மக்கிட்ட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸ் நம்ம மேனேஜ் பண்ணுவாங்க. இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கு தான் வாட் வி டிட், நம்ம ஒரு ஹெல்ம் சார்ட்ஸ் அப்படின்னு ஒரு டாப்பிக்கை நம்ம பயன்படுத்தணும். ஹெல்ம் சார்ட்ன்ற டாப்பிக்கை பயன்படுத்தி வாட் வி டிட் இஸ் வி ரீயூட்டிலைஸ் தீஸ் ஃபைல்ஸ். அப்போ நம்ம இந்த வீடியோவுக்கு முன்னாடி ஹெல்ம் சார்ட்ன்ற வீடியோவும் மறக்காமல் பாருங்கள். ஓகே, ஸோ அப்போ இப்படி ஒவ்வொரு மைக்ரோ சர்வீஸுக்கும் நான் இப்படி மல்டிபிள் YAML ஃபைல்ஸை நான் எழுதணும். ரைட், நீங்கள் ஏதாவது ஒரு கோடு அடிக்கிறீங்கனாலேங்க, ஸோ இஃப் யூஆர் ரைட்டிங் எனி திங், ஸோ லெட்ஸ் சே யூஆர் ரைட்டிங் அ டெரஃபார்ம் கோடு இல்லை ஆன்சிபிள் பிளே புக்கு, ஜென்கின்ஸ் ஃபைலாகவே இருந்தாலும் அது ஏதாவது ஒரு இடத்துல பத்திரமா வைக்கணும். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், GitHub அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமை நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்படி நான் மைக்ரோ சர்வீஸ் ABCன்ற எல்லா ஃபைல்ஸுமே எனக்கு தேவையான கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன்னா, GitHubன்ற ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமில் நான் என்ன பண்ணுறேன், ஐ ஆம் கோயிங் டு ஸ்டோர் தம். ஸோ கன்சிடர் திஸ் இஸ் மை GitHub. ஸோ GitHubல என்னோட மொத்த கோடுமே நான் வச்சிடுறேங்க. ஸோ GitHubல இந்த மைக்ரோ சர்வீஸ் ABCக்கான எல்லா சோர்ஸ் கோடுமே நான் குபர்னெட்டிஸ் மேனிஃபெஸ்ட் ஃபைல்ஸ், ஸோ KS மேனிஃபெஸ்ட்னே வச்சுப்போம். ஸோ மேனிஃபெஸ்ட் YAML ஆர் ஹெல்மா கூட இருக்கட்டும். நீங்கள் டேரெக்டாக மேனிஃபெஸ்ட் ஃபைலாக வச்சாலும் சரி, இல்லை ஹெல்ம் சார்ட்டாக வச்சாலும் சரி. ஹெல்ம்னா என்னென்னா இந்த கோடை ரீயூஸ் பண்ணுறதுக்கு தான். அப்போ ஒன்று ஹெல்ம் ஃபைல்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை குபர்னெட்டிஸ் மேனிஃபெஸ்ட் ஃபைல்ஸாக இருந்தாலும் சரி, இதை நம்ம எல்லாத்தையுமே பத்திரமா GitHubல ஸ்டோர் பண்ணி வைப்போம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ ஹியர் வி ஆர் கோயிங் டு லெவரேஜ் அ கான்செப்ட் விச் இஸ் கால்ட் அஸ் GitOps அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோங்க. விச் இஸ் நத்திங் பட் Git as source of truth. ஸோ அப்படின்னா நம்ம GitOpsல கிட்டை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சோர்ஸ் ஆஃப் ட்ரூத்தாக நம்ம வைக்கிறோம். இதை நான் வேணும்னா என்னோட சைஸ் ஆஃப் த இதையுமே நான் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன்.
ஓகே, ஸோ we are going to keep git as the source of truth. அப்படின்னா என்னங்க? ஸோ வாட் இஸ் த சினாரியோ அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் டீமில் மல்டிபிள் டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் எல்லாருமே வேலை பார்ப்பாங்க. ஸோ கன்சிடர் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் தெம் இஸ் அ டெவாப்ஸ் இன்ஜினியர் ஆர் அ டெவலப்பர். இந்த மாதிரி மல்டிபிள் பர்சன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, they are accessing your Kubernetes cluster. இவங்க எல்லாருமே என்னன்னா இந்த Kubernetes cluster ஆக்சஸ் பண்ணுறாங்க. ஸோ they are consuming this cluster. இப்போ ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஸோ வாட் இஸ் த ப்ராப்ளம் இஸ், இப்போ ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியர் போயிட்டு ஒரு பாடை கிரியேட் பண்ணுறாங்க, இன்னொரு டெவாப்ஸ் இன்ஜினியர் போயிட்டு அந்த பாடை டெலீட் பண்ணுறாங்க. ஏன்னா ரெண்டு டெவாப்ஸ் இன்ஜினியருக்கும் ஃபுல் பர்மிஷன் கொடுக்குறீங்க. அப்போ ஒருத்தன் கிரியேட் பண்ணுறான், ஒருத்தன் டெலீட் பண்ணுறான். இப்போ இது யார் டெலீட் பண்ணது? அப்போ இது டெலீட் பண்ணது யார்? இல்லை ஒருத்தங்க போய் ஸ்கேல் பண்ணுறாங்க, எனக்கு இந்த மைக்ரோ சர்வீஸ் 10 பாடு வேணாம், இனிமேல் 20 பாடாக வேணும், கியூப்சிட்டியில் ஸ்கேல் கமாண்ட் போட்டு. ஸோ அப்போ எவ்ரி ஒன் வில் ஹாவ் பெர்மிஷன்ஸ். யார் வேணாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டிஃப்ரெண்ட் டெவாப்ஸ் இன்ஜினியர் டெவலப்பர் அவங்கவுங்க நேம் ஸ்பேசஸில் மாற்றிக்கிட்டே இருக்கலாங்க. அப்போ இது எல்லாத்துக்குமே என்னென்னா பெர்மிஷன் இருக்கும். ஏன்னா அவங்க நேம் ஸ்பேஸில் ஃபுல் பர்மிஷனே கொடுத்தாலும் ஒருத்தன் கிரியேட் பண்ணுறது இன்னொருத்தர் டெலீட் பண்ணலாம். அண்ட் ஒருத்தன் கிரியேட் பண்ணுறதுல இன்னொருத்தங்க அதே செலக்டார் லேபிள்ஸை யூஸ் பண்ணாங்கன்னா ஏதாவது சர்வீசஸில் இஷ்யூஸ் எல்லாம் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அப்போ இப்படி வர ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நான் ஹேண்டில் பண்ணணும் ஒன்று. அண்ட் நம்ம Kubernetes மேனிஃபைல்ஸ் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் யார் வேணாலும் kubectl அப்ளை இல்லை ஹெல்ம் அப்கிரேட் ஹெல்ம் இன்ஸ்டால்ன்ற கமாண்டை கொடுக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு டூ அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிற இந்த கிட்டப்பையும் EKS இந்த இதுலேயுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரொம்ப சிம்பிளாக நடுவில் ஆர்கோ சிடின்னு ஒரு பர்சனை வர வைக்க போகிறோம். ஸோ இன் பிட்வீனில் வி ஆர் கோயிங் டு கால் அ காய் வாஸ் கால்ட் அஸ் ஆர்கோ சிடி. இந்த ஆர்கோ சிடி அப்படின்ற இந்த டூல் இவங்க என்ன பண்ணுவாங்க, ஸோ வாட் ஹீ வில் பி டூயிங் அப்படின்னா, ஸோ ஆர்கோ சிடி இஸ் நத்திங் பட், ஸோ இவன் நான் இந்த பிளாக் கலர்லேயே எழுதிக்கிறேன். ஸோ ஆர்கோ சிடின்றது இஸ் நத்திங் பட் கிட்டப்பை சோர்ஸ் ஆஃப் ட்ரூத்தாக வைக்குங்க. இனிமே Kubernetes கிளஸ்டருக்கு யார் போய் ஏதாவது மேனுவலாக கிரியேட் பண்ணாலும் இனிமேல் பர்மிஷன் கிடையாது. நீங்கள் அப்படி மேனுவலாக போய் கிரியேட் பண்ணக்கூடாது. kubectl கமாண்டை நீங்கள் ரீட் ஒன்லிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். என்ன இருக்குன்னு பார்க்குறதுக்காக நீங்கள் அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. சில நேம் ஸ்பேசஸ் வேணால் இந்த சும்மா ட்ரையல் அண்ட் எரர்லாம் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி நேம் ஸ்பேசஸ் வேணால் பர்மிஷன் கொடுக்குறேன் kubectl கமாண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு. பட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட், ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட், QA இந்த மாதிரி சில என்விரான்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் டேரெக்டாக போய் kubectl அப்ளை கமாண்டை கொடுக்கக்கூடாது. ஸோ அப்போ கொடுக்க முடியாது. ஓகே, நான் அப்போ டேரெக்டாக Kubernetes கிளஸ்டரில் போயிட்டு நான் என்னால் kubectl அப்ளையை கொடுக்க முடியாது. ஸோ அப்போ நான் இங்கேயும் என்ன பண்ணிடுறேன், சும்மா kubectl நான் கொடுத்துட்றேன். ஸோ kubectl கமாண்ட்ஸு இனிமேல் ஒர்க் ஆகாதுன்னா நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. அப்போ எப்படி தான் நான் ஒரு பாடை கிரியேட் பண்ணுறது? டேரெக்டாக ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியரு ஒரு பாடை கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு, ஆனால் அவர் கிரியேட் பண்ணுறதுக்கான பர்மிஷன் நம்ம கொடுக்கல. அப்போ எப்படி நான் கொடுக்குறதுனா, ஸோ ஹியர் வி ஆர் கோயிங் டு யூட்டிலைஸ் GitOps மாடல். ஒரு GitOpsன்ற ஒரு கான்செப்டை கொண்டு வரப்போம். அப்போ ரொம்ப சிம்பிளாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டெவலப்பர் நீ என்ன பண்ண போகிறோன்னா, டெவாப்ஸ் இன்ஜினியர் நீ இனிமே உனக்கு என்ன கோடு வேணுமோ, என்ன பாடு வேணுமோ அதை GitHubல புஷ் பண்ணு. ஸோ GitHubல நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, டெடிக்கேட்டடாக பிரான்ச்சஸ் எல்லாமே வச்சிடுறோம். அந்த பிரான்ச்சு டெவலப்மெண்ட் பிரான்ச்சுன்னு சொல்லிட்டு அந்த டெவலப்மெண்ட் மைக்ரோ சர்வீஸ்க்கு இல்லை மைக்ரோ சர்வீஸ்க்குன்னு தனியாக நாங்கள் ஃபோல்டர் எல்லாமே வச்சு பிரான்ச் எல்லாம் நம்ம வச்சு மெயின்டைன் பண்ணிடுறோம். ஸோ அப்போ உன்னோட ஒரு பாடு கிரியேட் பண்ணுமா, அதை GitHubக்கு புஷ் பண்ணு. GitHubக்கு புஷ் பண்ண உடனே ஆர்கோ சிடி என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த மேனிஃபெஸ்ட் ஃபைலை அதுவே எடுத்து உங்கள் Kubernetesல அதை எக்ஸிக்யூட் பண்ணிடுங்க. அப்போ உங்களுக்கு நீங்கள் GitHubல ஒரு YAML ஃபைல் Kubernetes மேனிஃபெஸ்ட் ஃபைலை நீங்கள் புஷ் பண்ணாலே போதும், ஆர்கோ சிடி என்ன பண்ணுன்னா, இட் வில் கிரியேட் தட் பாட், கிரியேட் தி டிப்ளாய்மெண்ட், ஸ்டேட்ஃபுல் செட், வால்யூம், இது எதை நீங்கள் கிரியேட் பண்ணாலும் உங்களோட EKS கிளஸ்டரில் அதுவே கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் டெலீட் பண்ணணும்னு நினச்சாலுமே GitHubலேருந்து அந்த கோடை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கே டெலீட்டும் ஆயிரும். அப்போ இப்போ சம்படி யாருன்னா மேனுவலாக போயிட்டு, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் டெவாப்ஸ் இன்ஜினியர், நான் என்ன பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு மைக்ரோ சர்வீஸ்க்கு 5 பாடு வேணும்னு நான் சொல்கிறேன். வேறு யாருன்னா மேனுவலாக போயிட்டு என்னோடய பாடை டெலீட்டே பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக அது கிரியேட் பண்ணி கொடுத்துருங்க. யாருன்னா ஒருத்தங்க என்னோட 5 பாடாக 20 பாடாக மாற்றினாலும் ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ட் பண்ணி திருப்பி 5 பாடுக்கு வந்துடும். அப்போ அதனால தான் இங்கே நான் ஒரு வார்த்தைக்கு என்னென்னா, கிட் ஆஸ் சோர்ஸ் ஆஃப் ட்ரூத் அப்படின்னு ஒரு வார்த்தையை நான் வச்சுருக்கேன். அப்போ இந்த GitHubல என்ன இருக்கோ, என்ன மேனிஃபெஸ்ட் ஃபைல் இருக்கோ அது அப்படியே உங்களோட கிளஸ்டரில் ரெஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் ஏதாவது எந்த மாடிஃபிகேஷன் பண்ணணும்னு நினச்சாலுமே நீங்கள் இந்த GitHub வழியாக தான் இனிமேல் மாடிஃபை பண்ணணும் ஃபார் பர்டிகுலர்
நேம் ஸ்பேசஸ், உங்களுக்கு தேவையான ப்ரொடக்ஷன் நேம் ஸ்பேசஸ், அந்த மாதிரி ஒரு முக்கியமான கிளஸ்டருக்கும் முக்கியமான நேம் ஸ்பேசஸுக்கும் இந்த அப்ரோச்சை கொடுத்துடலாம். ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு, டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு, ஏன்னா எல்லா விஷயத்தையும் நான் இதே மாதிரியே நான் கிட்டப் மூலிமா ஆர்கோ சிடி மூலிமா டிப்ளாய் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி ப்ராக்டிஸ்லாம் பண்ணி பார்க்கணுங்க. அதுக்கு நீங்கள் ஆர்கோ சிடி இல்லாமல் கிளஸ்டர் ஆக்சஸே டேரெக்டாக கொடுக்கலாம். பட் இப்படி மல்டிபிள் டீம் மெம்பர்ஸ் காமனாக ஒரு பொது இடத்துல ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் என்ஃபோர்ஸிங்லாம் ப்ளேஸ் பண்ணும்போது இட்ஸ் ஆல்வேஸ் அ பெஸ்ட் அப்ரோச் அண்ட் பெஸ்ட் ப்ராக்டிஸ். அப்போ இதுக்கு தான் ஆர்கோ சிடின்ற ஒரு டூல் உள்ள வருதுங்க. இப்போ ஆர்கோ சிடி இஸ் அ கிட்டாப்ஸ் டூலு அண்ட் இவங்க இந்த ஆட்டோமேஷன் ஃப்ளோவை தான் செட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த கேப்பில் என்னோட கிளஸ்டர் இப்போ எனக்கு கிரியேட் ஆகிருக்கணும். நான் என்ன பண்ணிடுறேன், அப்படியே இந்த கிளஸ்டரை கிரியேட் பண்ண சைட்லேயுமே இன்னும் ஆர்கோ சிடி பற்றி நம்ம திருப்பி பேசுவோம். ஏன்னா ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோட அட்வான்டேஜஸ் எல்லாமே நம்ம பேசணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிடுறேன்னா, நான் என்னோட கிளஸ்டர் ரெடியாக இருக்குது. இந்த கேப்பில் வந்துட்டு நான் அப்படியே போயிட்டு நான் கம்ப்யூட் நோட்ஸ், ஒர்க்கர் நோட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஸோ லெட் மீ கிளிக் கம்ப்யூட் அண்ட் புதுசாக இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னா நோடு குரூப்பில் ஒரு புது நோட் குரூப்பை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த நோட் குரூப்புக்கு பேர் கம்ப்யூட் நோட்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் பேர் வச்சுக்கிறேன். அண்ட் அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட் ஐஎம் ரோல் இதெல்லாமே இருக்கும். இது எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு செஷனாகவே போட்டிருப்பேன். அந்த செஷனை நான் மேலே இப்போ எனக்கு பாப்பப் ஆகிற மாதிரி நான் ஐ கிவ் யூ ஸோ தட் நீங்கள் இகேஎஸ் கிளஸ்டர் செட் பண்ணுறது என்னன்னு தெரியலனா நீங்கள் அந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஸோ லான்ச் டெம்ப்ளேட், லேபிள்ஸ், டேக்ஸ் இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். கிளிக் நெக்ஸ்ட். அண்ட் இன்ஸ்டன்ஸ் டைப் ஆட்டோமேட்டிக்காக அதுவே 4 GB மெமரி அண்ட் 2 வர்ச்சுவல் சிபியூ வந்துடும். அண்ட் டிஸ்க் ஸ்பேஸ் ஓகே, 2 ஒர்க்கர் நோடு கிரியேட் ஆகுது, அதுவும் ஓகே, எல்லாமே ஃபைனு. நெக்ஸ்ட் ஒரு தடவை நெட்வொர்க்கிங் ஓகே, ஒரு தடவை எல்லாமே ரிவ்யூ பண்ணிக்கிறோம். அண்ட் ஆல் ஃபைன் தான். லெட் மீ கிரியேட்டுன்னு கொடுத்தனா இது கிரியேட் ஆகும். இட் வில் டேக் சம் டைம் டு பி கிரியேட்டட்னு. ஸோ அப்போ நம்மளுக்கு அது கிரியேட் ஆகிறதுக்கு இட் வில் டேக் அனதர் ஒரு 5 minutes கிட்ட நம்மளுக்கு டைம் எடுக்கும். ஸோ இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, லெட்ஸ் டாக் அபவுட் அகெயின் நம்ம ஆர்கோ சிடியை பற்றியே நம்ம என்ன பண்ணுவோம். ஸோ லெட் அஸ் டாக் அபவுட் ஒன் மோர் திங் விச் இஸ் நம்ம இப்போது ஆர்கோ சிடி என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இதனால் என்னென்ன அட்வான்டேஜஸ், வாட் வி கேன் கெயின், வாட் வி கேன் டூ ஃப்ரம் திஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாலும், இப்போது கிட்டப்பில் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா, ஸோ கிட்டப்பில் வைக்கிறனால நம்ம யார் என்ன சேஞ்சஸ் பண்ணுறா அப்படின்னு ட்ராக் பண்ணலாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சினாரியோ எடுத்துக்கோங்களேன். யாரோ ஒருத்தங்க நான் கிரியேட் பண்ண பாடை டிலீட் பண்ணிட்டாங்க. நான் இப்போ ஆஃபீஸுக்கு போகிறேன், நான் ஒரு பாடை கிரியேட் பண்ணி வச்சுருந்தேன், அதில் சில ஒர்க் லோட் ரன் ஆகிட்டு இருக்கு. நான் போய் பார்க்குறேன், kubectl கெட் பாட் கொடுக்குறேன், கெட் சர்வீஸ் கொடுக்குறேன், அந்த கான்செப்ட்ஸ் அந்த டாபிக் எல்லாமே என்னோட கிளஸ்டர்லேயே காணும். அப்போ இப்போ போய் யார் அதை டெலீட் பண்ணாங்க, யார் மாடிஃபை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடுறதுக்கு பதில் இப்போ நான் கிட்டப்பில் அதை வச்சுட்டேன்னா என்னோட கிட்டப்பில் இருக்கிறது தான் சோர்ஸ். அப்போ கிட்டப்பில் என்னோட மேனிஃபெஸ்ட் ஃபைல் இருக்குன்னா கிளஸ்டர்லையும் இருக்கும். ஏன்னா ஆர்கோ சிடி மெயின்டைன் பண்ணுறது அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த டூல்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஆர்கோ சிடி தான் இதை மெயின்டைன் பண்ண போகிறாங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி எலிமினேட்டிங் மேனுவலாக யார் kubectl சேஞ்சஸ்லாம் கொடுத்தாலும் அதை எலிமினேட் பண்ணிடும். என்னோட கிளஸ்டர் யாருன்னா நான் கிரியேட் பண்ண கிளஸ்டரில் பாட யாருன்னா டெலீட்டே பண்ணாலும், மேனுவலாக வந்து kubectl டெலீட்டுன்னு கொடுத்தாலுமே அது ரீக்ரியேட் பண்ணிடுங்க. அப்போ என்னோட ஒர்க் லோடு சேஃபாக ரன் ஆகுறதுக்கும் யாரை என்ன டெலீட்டும் பண்ணாததுக்கு ஸோ வாட் இட் வில் டூ இஸ் அது சேஃபாக மேனேஜ் பண்ணுது. அண்ட் அதே மாதிரியே நம்ம மல்டிபிள் என்விரான்மெண்ட்ஸ் நம்ம டிப்ளாய் பண்ணணும், இல்லை மல்டிபிள் மைக்ரோ சர்வீசஸ் டிப்ளாய் பண்ணணும். இது எல்லாத்தையுமே நீங்கள் ஜஸ்ட் kubernetes ஃபைல்ஸை எழுதி கிட்டப்புக்கு புஷ் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இட் வில் கிரியேட் எவ்ரி திங். அண்ட் ரோல் பேக்குமே என்னென்னா ஆர்கோ சிடியிலே இருக்குங்க. இது கம்ப்ளீட்டாக நம்ம ஒரு யூஐயில், ஒரு ப்ரௌசரில் நம்ம எப்படி ஜென்கின்ஸை ப்ரௌசரில் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு ப்ரௌசரில் ஒரு யூஐயை நம்ம இது எல்லாத்தையுமே பார்த்து நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க தான் போகிறோம். இட்ஸ் கோயிங் டு பி a வெரி சிம்பிள் அண்ட் வெரி ஈஸி டூல் தான். ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே நல்லா இருக்குது. அண்ட் நம்ம அதை சிம்பிளாக ஈஸியாக இன்ஸ்டாலும் பண்ணிடலாம். இன்ஸ்டால் பண்ணிட்டு we can directly start utilizing this. அப்போது this is the model of நம்மளுக்கு ஆர்கோ சிடி அது எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதோட அடுத்த வீடியோ நம்ம கண்டினியூஷன் என்ன அப்படின்னா, சோஃபார் நம்ம நிறைய டூல்ஸை தனித்தனியாக தான் பார்த்தோம். இது ஜஸ்ட் ஒரு ப்ரிவியூ மாதிரியே கூட வச்சுக்கோங்களேன். சோஃபார் நம்ம எல்லா டூல்ஸும் தனித்தனியாக தான் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வீடியோ இந்த ஆர்கோ சிடி முடிஞ்சப்பறம் we are going to look into a ப்ராஜெக்ட் வீடியோன்னு சொல்லிட்டு, அது கண்டிப்பாக மோர் தென் 2 hours 3 hours தாண்டலாம், இல்லை 3 hours வரலாம். இந்த ப்ராஜெக்ட் வீடியோ என்னென்னா, ஒரு கம்ப்ளீட் பைப்லைன், ஒரு CI/CD பைப்லைனை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பில்ட் பண்ண போகிறோம். விச் இஸ் யூஸிங் ஜென்கின்ஸ், ஆர்கோ சிடி, ஹெல்ம் சார்ட்டு, kubernetes ஃபைல்ஸு, மேனிஃபெஸ்ட் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணி டாக்கர் இமேஜஸ், சோனார் கியூப், ட்ரிவி இவங்க எல்லாத்தையுமே வச்சு ஒரு மல்டிபிள் மைக்ரோ சர்வீசஸை நம்ம எப்படி ஒரு kubernetes கிளஸ்டரில் டிப்ளாய் பண்ணுறது அண்ட் அதோட கம்ப்ளீட் ஆர்கிடெக்சர் அண்ட் ஒர்க் ஃப்ளோவை நம்ம பார்க்க போகிறோங்க.
அப்போ நம்ம தனித்தனியாக நம்ம கிட்டப்னு லேர்ன் பண்ண டாபிக், ஜென்கின்ஸ்னு லேர்ன் பண்ண டாபிக், குபர்னெட்டிஸ் லேர்ன் பண்ண டாபிக், ஹெல்ம் சார்ட்டு, இந்த ஆர்கோ, இது எல்லாத்தையுமே நம்ம லிங்க் பண்ணும்போது ஒரு டெவாப்ஸ் இன்ஜினோட கம்ப்ளீட் வேலை என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். அண்ட் இவங்களும் எதுக்கு அடியில் வருவாங்க அப்படின்னா, நீங்கள் டெவாப்ஸ்ன்னு படிக்கும்போதே தெர் இஸ் பி டேர்ம் CI/CD அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆர்கோ சிடின்றது இட் கம்ஸ் அண்டர் கண்டினியூஸ் டெலிவரி ஆர் டிப்ளாய்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். CONTINUOUS கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட். இந்த கேட்டகரிக்கு அடியில் ஆர்கோ சிடி அப்படின்றவங்க தான் உள்ள வராங்க. ஸோ லெட் மீ மேக் ஹிம் ஆஸ் அ லிட்டில் பிட் பிகர். ஓகே, ஸோ கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட்டை பார்த்துக்கிறது, இந்த கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட்ன்ற ஒர்க் ஃப்ளோவை எனேபிள் பண்ணுறது இந்த ஆர்கோ சிடியோட ரெஸ்பான்சிபிலிட்டிங்க. ஸோ இப்போ நம்ம ஆர்கோ சிடினா என்ன, அதோட டாபிக்ஸ்லாம் நம்ம லேர்ன் பண்ணி நம்ம அதை செட்டப்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட ஒர்க்கர் நோடுன்றது ரெடி ஆகணும். ஸோ லெட் இஸ் வெயிட் ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ். இந்த ஃபியூ செகண்ட்ஸில் நான் என்ன பண்ணிடுறேன்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிடுறேன் டைமை. உங்களுக்கு என்னோட அடுத்த ஒர்க்கர் நோடு ஷுட் பி ரெடி. என்னோட கிளஸ்டர், என்னோட கம்ப்யூட் நோட்ஸ் எல்லாருமே ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸில் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு EC2 மெஷின் நம்ம லான்ச் பண்ணிப்போம். ஸோ இந்த EC2 மெஷின் சேம் சிங்கப்பூர் ரீஜன்லேயே இருக்கிறது பெட்டர். ஸோ நான் என்ன பண்ண போனால் லெட் மீ லான்ச் அ நியூ மெஷின். அண்ட் இதுக்கு நான் EKS கிளையண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நம்ம CLI கமாண்ட்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹெல்ம் கமாண்ட்ஸு, kubectl கமாண்ட்ஸ் எல்லாமே நம்ம இந்த மிஷின்லேருந்து நம்ம ரன் பண்ணிக்கலாம். அண்ட் கிளஸ்டரோட ஆக்சஸும் நம்ம இங்கேருந்து வந்துடும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு Amazon Linux மெஷினே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். T2 மைக்ரோ இஸ் மோர் தென் எனஃப். ஸோ நான் கீபேடில் நான் என்ன பண்ணுறேன்னா சிங்கப்பூர் கீ அப்படின்றத நான் சூஸ் பண்ணிக்கிறேங்க. அண்ட் நானும் ஒரு செகண்டு let me verify if I have that Singapore key in my machine. So let me go to my downloads and Singapore. Yes, so Singapore oda key என்கிட்ட இருக்கு. ஸோ அப்போ சிங்கப்பூர் கீ நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் நெட்வொர்க் செட்டிங்ஸில் செலக்ட் எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டி குரூப், லான்ச் விசர்ட் 1ன்றதை நான் செலக்ட் பண்ணிட்டு 8 GB ஆஃப் ஸ்டோரேஜ் இஸ் மோர் தென் எனஃப் அண்ட் லெட் மீ லான்ச் திஸ் இன்ஸ்டன்ஸ். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா சிங்கப்பூரில் எனக்கு 2 ஒர்க்கர் நோட் ரன் ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் அது கூடவே நான் இப்போ EKSை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு EKS கிளையண்ட்ன்றதை நான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு க்ரெடென்ஷியல்ஸ் வேணும். ஸோ க்ரெடென்ஷியல்ஸ் இன் த சென்ஸ் நான் என்னோட EKS கிளஸ்டரோட கனெக்ட் பண்ணுறதுக்காக நான் ரூட் யூஸராக க்ரெடென்ஷியல்ஸ் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் நான் அக்கௌண்ட் செட்டிங்ஸ்லேயே செக்யூரிட்டி க்ரெடென்ஷியல்ஸ்னு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ரூட் யூஸருக்கான ஆக்சஸ் கீஸ் அண்ட் சீக்ரெட் கீ யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் நாட் ரெக்கமெண்டட். இது எப்போவுமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. பட் ஸ்டில் நம்ம இப்போ எல்லாமே ஷார்ட்கட்டாக நம்ம டாப்பிக்கை தான் லேர்ன் பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துல நான் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் பாலிசிஸ்ன்றதை தாண்டி ஆஸ் குவிக் அஸ் பாசிபிள் எப்படி ஒரு நம்ம ஆர்கோ சிடி செட்டப்பை நம்ம லேர்ன் பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட ஆக்சஸ் கீழே ஒரு நியூ ஆக்சஸ் கீ நான் கொடுக்குறேன். இட் இஸ் அதுவுமே சொல்லும் ரூட் ஆக்சஸ் கீ இஸ் நாட் அ பெஸ்ட் ப்ராக்டிஸ் பட் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். லெட் மீ கிரியேட் அன் ஆக்சஸ் கீ. ஸோ இப்போ எனக்கு ஆக்சஸ் கீயும் சீக்ரெட் கீயும் ரெடியாக இருக்குது. இப்போ நான் இந்த கேப்பில் இன்ஸ்டன்சஸ் ஷுட் பி அப் அண்ட் ரன்னிங். இதோட பப்ளிக் IP அட்ரஸ் நான் எடுத்துக்கிறேன். லெட் மீ யூஸ் புட்டி. அண்ட் புட்டியில் ஐ வில் கிவ் திஸ் IP அட்ரஸ். SSHல ஆத்து க்ரெடென்ஷியல்ஸில் என்னோட சிங்கப்பூர் கீயை நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் சர்ச் பண்ணிக்கிறேன். SINGAPORE. ஸோ லெட் மீ கிளிக் த சிங்கப்பூர் கீ. அண்ட் கலர்ஸில் யூஸ் சிஸ்டம் கலர். அப்பியரன்ஸில் லெட் மீ சேஞ்ச் த ஃபாண்ட் சைஸ் டு bold and 14. அண்ட் லெட் மீ கிளிக் கனெக்ஷன்ஸ்லேயும் 180 செகண்ட்ஸுக்கு கீப் அலைவ் வச்சுருக்கிறேன். ஸோ தட் என்னோட புட்டி டைம் அவுட் ஆகாது. அண்ட் லாகின் ஆஸ் EC2-user எனக்கு இது லாகின் ஆகிருங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஐ ஹாவ் லாக்ட் இன் ஆஸ் அ யூசர். ஓகே, ஸோ இப்போ எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லி நான் என்னோட மெஷின்குள்ளே வந்துட்டேன். இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா முதல்ல AWS கான்ஃபிகர்னு ஒரு கமாண்ட் கொடுக்குறேங்க. ஸோ தட் ஐ கேன் ரன் CLI கமாண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு என்கிட்ட ஆக்சஸ் கீ கேட்குது. இங்கேருந்து நான் ஆக்சஸ் கீயை காப்பி, லெட் மீ பேஸ்ட் இட். சீக்ரெட் ஆக்சஸ் கீயை காப்பி, லெட் மீ பேஸ்ட் இட். டிஃபால்ட்டான ரீஜன் நம்ம என்ன கிரியேட் பண்ணாலும் எந்த ரீஜனில் வரணும்னா எனக்கு சிங்கப்பூர் ரீஜன்ன்றனால என்னோட டிஃபால்ட் ரீஜனை நான் கொடுத்துட்றேன். 2 வாட்டி காப்பி பேஸ்ட் ஆகிருக்கு. அண்ட் அவுட்புட் ஃபார்மேட் JSON அண்ட் டன். இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன பண்ணியாச்சுன்னா நான் க்ரெடென்ஷியல்ஸ் கொடுத்துட்டேன். ஒரு தடவை க்ரெடென்ஷியல்ஸை டெஸ்ட் பண்ணியும் பார்த்துருங்க. ஸோ AWS S3 LS ஆர் EC2 டிஸ்கிரைப் இன்ஸ்டன்ஸ்னு ஏதாவது ஒரு CLI கமாண்ட் கொடுத்து அவுட்புட் வந்துச்சுன்னா இட்ஸ் ஆல் வெல் அண்ட் குட். ஓகே, இனிமேல் நம்ம AWS CLI கமாண்ட்ஸை நம்மளால் என்ன பண்ண முடியும்னா நம்ம ரன் பண்ண முடியுங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், kubectl கமாண்ட்ஸை ரன் பண்ணுறதுக்கான பர்மிஷன் நம்மளுக்கு வேணும். அப்போ நான் என்ன பண்ணணும்னா kubectlன்ற ஒரு சாஃப்ட்வேர் எனக்கு வேணும். இப்போதைக்கு kubectlனா என்னன்னே தெரியல. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் இப்போ யூஸ் பண்ணுற கமாண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு
காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரியே கிட்டப்பில் கீழே லிங்க்கில் ரெப்போவில் கொடுத்துட்றேன். இது எல்லாமே அஃபிஷியல் டாக்குமெண்ட்லேருந்து எடுத்தது தான். ஸோ லெட் மீ பேஸ்ட் அண்ட் என்டர். எனக்கு இதெல்லாமே டவுன்லோட் ஆயிருங்க. ஸோ அப்போ kubectl டவுன்லோட் ஆகி kubectl நான் எக்ஸிக்யூட் பண்ணுற பர்மிஷன்ஸும் எனக்கு வந்துடும். ஸோ நீங்கள் பிளைண்டாக kubectl இன்ஸ்டால் பண்ணுற கமாண்டை ரன் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் ஒரு நோட் பேடை கூட நான் என்ன பண்ணிக்கிறேன். லெட் மீ ஓப்பன் அ நோட் பேட். ஓகே, ஸோ இப்போ நம்ம திஸ் இஸ் மை நோட் பேட். இதில் AWS EKS update kube config ஃபைல், என்னோட கிளஸ்டரோட நேம் என்னன்னா லேர்ன் வித் மித்ரன் அண்ட் என்ன ரீஜனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் கம்ஸ் அண்டர் AP-Southeast-1ல என்னோட ரீஜனில் இந்த கிளஸ்டர் இருக்குது. அப்போ இதில் காப்பி பண்ணோம்னா நம்மளுக்கு கியூப் கான்ஃபிக் ஃபைல் ரெடி ஆயிருங்க. அப்போ நவ் ஐ ஹாவ் த அபிலிட்டி டு ரன் kubectl கமாண்ட்ஸ். இப்போ kubectl கெட் நோடுன்னு கொடுத்தா 2 நோடு இருக்குன்னு சொல்லிட்டு வந்துடுது. இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக AWS CLI கான்ஃபிகர் பண்ணி kubectl இன்ஸ்டாலும் பண்ணிட்டோம். அண்ட் EKS அப்டேட் கியூப் கான்ஃபிக் ஃபைல்ன்ற கமாண்டை ரன் பண்ணி நம்ம kubectl கமாண்ட்ஸும் ரன் பண்ணுறதுக்கான பர்மிஷன் வந்துருச்சுங்க. இப்போ சிமிலர்லி எனக்கு என்ன வேணும்னா ஹெல்மும் வேணும். அப்போ ஹெல்ம்ன்ற கமாண்டை ரன் பண்ணால் ஹெல்ம் இஸ் ஆல்சோ நாட் ஃபவுண்ட். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஹெல்ம் 3 அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான கமாண்டை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். அகெயின் இதுவுமே கீழே GitHub டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த கமாண்டை காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஹெல்ம்ன்றது உள்ளே வந்துருங்க. இப்போ நான் ஹெல்ம்னு கொடுத்தா ஹெல்மோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ஹெல்ப் எனக்கு வருது. ஸோ நவ் ஹெல்ம் இஸ் ஆல்சோ இன்ஸ்டால்டு. சூப்பர். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம AWS CLI கான்ஃபிகர் பண்ணி kubectl கான்ஃபிகர் பண்ணி ஹெல்மும் நம்ம கான்ஃபிகர் பண்ணிட்டோங்க. இப்போ சோஃபார் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம we have only created installed prerequisites. Argo CDன்றது எப்படி இன்ஸ்டால் பண்ணுவீங்க, அது எங்கே இன்ஸ்டால் பண்ணுவீங்க, எங்கே ரன் பண்ணுவீங்க. ஸோ Argo CD will be running within your Kubernetes கிளஸ்டருங்க. ஸோ உங்கள் Kubernetes கிளஸ்டருக்குள்ளேயே அது ஒரு அடிஷ்னல் பிளகினாக ஒரு ஆடானாக ரன் ஆகும். அப்போ உங்கள் Kubernetes EKS கிளஸ்டருக்குள்ளேயே தான் இருக்க போகுது. அப்போ முதல்ல நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் என்னென்ன நேம் ஸ்பேசஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்மள்கிட்ட என்ன இருக்குன்னா, ஸோ வி ஹவ் இனிஷியல் 5 நேம் ஸ்பேசஸ், டிஃபால்ட், எக்ஸ்டர்னல் DNS, கியூப் நோட், லீஸ், கியூப் பப்ளிக், கியூப் சிஸ்டம்னு சொல்லிட்டு வி ஹவ் 5 நேம் ஸ்பேசஸ். இல்லை நான் புதுசாக என்ன பண்ண போகிறேன்னா, முதல்ல ஒரு நேம் ஸ்பேஸை கிரியேட் பண்ண போகிறேங்க. ஸோ kubectl கிரியேட் நேம் ஸ்பேஸ். என்ன நேம் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணோன்னா, எனக்கு Argo CD அப்படின்ற பேரில் எனக்கு ஒரு நேம் ஸ்பேஸை கிரியேட் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு நான் சொல்கிறேன். எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு Argo CDன்னு ஒரு நேம் ஸ்பேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இதை நான் கெட் நேம் ஸ்பேஸ் NSன்றது ஷார்ட்கட் கொடுத்தனா Argo CDன்ற ஒரு நேம் ஸ்பேஸ் 7 seconds ஆகும் கிரியேட் ஆயிடுச்சு. நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நீங்கள் இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுக்கான கமாண்ட்ஸு காம்ப்ளிகேட்டடான கமாண்ட்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நமக்கு Argo CD இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஹெல்ம் மூலிமா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ அப்போ ஹெல்ம் ரெப்போ ஆட் ஆர்கோ என்னென்னா, இந்த URL-லேருந்து நான் ஒரு புது ரெப்போவை ஹெல்மில் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அப்போ Argo has been added to your repositories. அடுத்து ஆட் பண்ணதை ஹெல்ம் ரெப்போ அப்டேட். எனக்கு என்ன பண்ணுன்னா, ஸோ எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லி காட் அன் அப்டேட் ஃப்ரம் Argo சார்ட் ரெப்பாசிட்டரி. ஸோ அப்போ எனக்கு என்னென்னா Argoன்ற ரெப்பாசிட்டரி வந்துடுச்சு. இப்போ நம்ம Argo CD நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம க்ரியேட் பண்ண போகிறோங்க. ஸோ அப்போ ரொம்ப சிம்பிளாக நம்ம ஹெல்ம் அப்கிரேட் அண்ட் நம்ம Argo CDன்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிரும். பட் இப்போது ப்ராப்ளம் என்ன ஆகும் அப்படின்றது நான் சொல்கிறேன். லெட் மீ ஷோ யூ அன் எக்ஸாம்பிள். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஹெல்மு அப்கிரேடு UPGRADE அப்கிரேட். ஸோ நான் என்ன பண்ணுறேன், லெட் மீ யூஸ் Argo CD ஃப்ரம் எதுலனா எனக்கு Argo/Argo CD. ஓகே, ஸோ இதுதான் என்னோட ரெப்பாசிட்டரி அண்ட் இது எந்த நேம் ஸ்பேஸில் எனக்கு வேணும்னா Argo CDன்ற நேம் ஸ்பேஸில் கிரியேட் பண்ணேன். ஸோ அப்போ ஹெல்ம் அப்கிரேட் இல்லை ஹெல்ம் இன்ஸ்டால். ஏன்னா முதல்ல நம்ம ரன் பண்ணும்போது ஹெல்ம் இன்ஸ்டால் தான் நம்ம கொடுக்குறோம். இல்லைனா ஷார்ட்கட் கூட கொடுக்கலாம், ஹெல்ம் அப்கிரேடு -- இன்ஸ்டால். அப்போ இது என்ன கமாண்டுனா, எக்ஸிஸ்டிங்காக இருந்துச்சுன்னா அப்கிரேட் பண்ணும், இல்லைனா இன்ஸ்டால் பண்ணிடும். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, Argo CD அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சார்ட் நேமில் எனக்கு ஆர்கோன்ற ரெப்போ கடியில் Argo CDன்றதை எடுத்துகிட்டு எனக்கு இந்த Argo CD நேம் ஸ்பேஸில் எனக்கு கிரியேட் பண்ணு. இப்போ கொடுத்தனா எனக்கு ஹெல்ம் ரிலீஸ் Argo CD does not exist, ஸோ இட் இன்ஸ்டாலிங் நவுன்னு சொல்லிட்டு எனக்கு Argo CD சம்மந்தமான ஆல் த பாட்ஸு சர்வீசஸ் இது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுங்க. ரைட்.
ஸோ கிரியேட் ஆகுது. ஆனால் இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நம்ம அகெயின் ஹெல்ம் அப்கிரேட் கொடுத்து சில வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ண தான் போகிறோம். அது என்ன ப்ராப்ளம்ன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ லெட் அஸ் வெயிட் ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ். எனக்கு லெட் இட் கிரியேட். சூப்பர். ஸோ டிப்ளாய்டுன்னு வந்துருச்சு. ரிவிஷன் 1 Argo CD has been deployed in the Argo CD namespace. அப்புறம் என்ன பண்ணுறேன், ஸ்க்ரீனை கிளியர் பண்ணுறேன். kubectl get pods -n Argo CDன்ற நேம் ஸ்பேஸில் என்னென்ன பாடெல்லாம் இருக்குது அப்படின்னு காமின்னு சொன்னால் நீங்களே பார்க்கலாம். Argo CD அப்ளிகேஷன் செட்டு, நோட்டிஃபிகேஷன், ரெட்டிஸ், ரெப்போ சர்வர், இந்த மாதிரி நிறையா பாட்ஸ் எல்லாமே இந்த Argo CD நேம் ஸ்பேஸில் க்ரியேட் ஆயிருக்குங்க. அப்போ நம்ம Kubernetes கிளஸ்டருக்குள்ளேயே Argo CD நம்ம யூஸ் பண்ணுறோம், ரைட்? ஸோ இப்போ இதுங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு இனிட்லாம் செட் ஆகி ரன்னிங் ஸ்டேட்டுக்கு வந்துட்டாங்க. ஆல் குட். இப்போ எப்படிங்க நம்ம Argo CD அவுட்புட் பார்க்குறது? ஸோ வேர் ஷுட் வி சி த அவுட்புட்னா kubectl get service -n Argo CD நான் கொடுக்குறேன். என்னென்ன சர்வீசஸ்லாம் இருக்குன்னா, எனக்கு Argo CDயோட ரெப்போவோட சர்வரை நான் அவுட்புட்டாக பார்க்கணுங்க. ஆனால் அவன் எதில் ரன் ஆகுறான்னா கிளஸ்டர் ஐபின்ற டைப்பில் ரன் ஆகுறான். அப்போ கிளஸ்டர் ஐபியை நம்ம வித்தின் த கிளஸ்டர் தான் Kubernetesல ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போ இவங்க எனக்கு நோடு போர்ட்டுன்ற டைப்பில் வேணுங்க. அப்போ நோடு போர்ட்டுன்ற டைப்பில் இருந்தால் தான் நான் என்ன பண்ண முடியும், என்னோட ஒர்க்கர் நோடோட ஐபி அட்ரஸை யூஸ் பண்ணி என்னோட ப்ரௌசரில் Argo CDயோட பேஜை நான் வியூ பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக? ஸோ அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நீங்கள் நார்மலாக இந்த ஹெல்ம் அப்கிரேட் இந்த கமாண்டை கொடுத்து Argo CD இன்ஸ்டால் பண்ணிங்கனாலே உங்களுக்கு Argo CD இன்ஸ்டாலேஷன் ஆயிரும். பட் எனக்கு என்னென்னா ஒரே ஒரு சேஞ்சு, இதை நான் நோட் போர்ட்டுன்றதில் நான் எக்ஸ்போஸ் பண்ணணுங்க. அப்போ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது எல்லாமே அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் நான் எடுத்தது தான். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு values.yaml ஃபைலை நான் பில்ட் பண்ணுறேன், ரைட்? ஒரு values.yaml ஃபைல் நான் பில்ட் பண்ணுறேன். இதில் ஐ ஆம் கோயிங் டு காப்பி பேஸ்ட் தம் நோட் போர்ட் எக்ஸ்போஜருக்கான நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஒரு ரிசோர்ஸை நான் காப்பி பேஸ்ட்டும் பண்ண போகிறேங்க. ஸோ லெட் மீ கெட் தட் வேல்யூ. ஓகே, அண்ட் இங்கே பேஸ்ட். ஸோ இங்கே இதை நான் விஷுவல் ஸ்டுடியோ கோடில் கூட நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு நியூ ஃபைலை க்ரியேட் பண்ணி டெக்ஸ்ட் ஃபைலாகவே கூட இருக்கட்டும். லெட் மீ பேஸ்ட் திஸ் அண்ட் லெட் மீ ஜூம் அவுட் அ பிட். ஸோ அப்போ நம்ம இது என்னென்னா values.yaml ஃபைலு. இதில் மெயினாக நீங்கள் இந்த கான்ஃபிகு இது எல்லாத்தையுமே நம்ம டிஃபால்ட்டாகவே விட்டுடலாம். இதில் என்னென்னா சர்வீஸ் டைப்பில் நோட் போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னென்னா சர்வீஸை நோட் போர்ட்டாக மாத்திரம். அண்ட் என்ன போர்ட் நம்பரில் ரன் ஆகுதுன்னா 30080 நோட் போர்ட்டில் எனக்கு இந்த போர்ட் நம்பரில் தான் எனக்கு ரன் ஆகுது. HTTPSனா 443 அண்ட் இன்கிரஸ்லாம் ஃபால்ஸு, இன்செக்யூர் ட்ரூ. அண்ட் இந்த மாதிரி நம்ம என்னென்னா சில பேசிக் Argo CDயை நம்ம ப்ரௌசரில் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக சில values.yaml ஃபைலை நம்ம பில்ட் பண்ணுறோம். அண்ட் இந்த values.yaml ஃபைலை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இதில் இது எல்லாமே என்னென்னா ஹெல்ம் சார்ட்டை நீங்கள் அதோட பேசிக் பிஹேவியரை மாடிஃபை பண்ணுறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. இது எல்லாமே நான் எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னா, நீங்கள் Argo CDயோட நோட் போர்ட் எக்ஸ்போஸ் அப்படின்னு கொடுத்தாலே அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன்லேருந்து எல்லாமே வருங்க. அண்ட் நம்ம அது வழியாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, யூ கேன் கெட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சஸிங் Argo CD யூஸிங் நோட் போர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே இட் வில் கிவ் யூ என்ன சேஞ்சஸ்லாம் நீங்கள் பண்ணணும், வாட் வி ஹேவ் டு பில்டுன்னு. நான் ஹெல்ம் வழியாக நான் க்ரியேட் பண்ணுறதுனால நான் ஹெல்ம் இல்லை values.yaml ஃபைலை நான் கொடுக்குறேன், ரைட்? ஸோ இது ஃபுல்லாகவே உங்களுக்கு அஃபிஷியல் டாக்குமெண்டேஷனில் யூ வில் ஹேவ் ஆல் த இன்ஃபர்மேஷன். பட் நம்ம ஹெல்மை மாடிஃபை பண்ணுறதுக்கான YAML ஃபைலை மட்டும் நான் கொடுத்துருக்கேன். இது அப்படியே காப்பி பேஸ்ட் நம்ம பண்ணியாச்சு. சேவ் அண்ட் குவிட், ரைட்? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, மறுபடியும் ஹெல்ம் கமாண்டில் ஹெல்ம் அப்கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கமாண்டை கொடுக்குறேன். ஆனால் இதில் எக்ஸ்ட்ராவாக ஒன்று மட்டும் நான் என்ன பாஸ் பண்ணுறேன்னா -f அப்படின்னு பாஸ் பண்ணி நான் பில்ட் பண்ணியிருக்கேன். இந்த values.yaml ஃபைல்லேருந்து நீ என்ன பண்ணுன்னா, நீ வேல்யூஸை எடுத்துக்கோ. அப்போ நான் என்னென்ன வேல்யூஸ்லாம் நான் பாஸ் பண்ணுறேனோ அதை ஓவர் ரைட் பண்ணிடு. அப்போ எனக்கு மெயினாக என்னென்னா, எனக்கு இது கிளஸ்டர் ஐபின்ற சர்வீஸை தாண்டி ஐ வாண்ட் இட் டு பி ரன்னிங் ஆன் நோடு போர்ட்டுன்ற சர்வீஸ். அப்போ இப்போ நம்ம ரன் பண்ணோன்னா இது ஹெல்ம் ரிவிஷன் 2. ஸோ ரிவிஷன் 2ஆக மாறும். ரிவிஷன் 2ஆக மாறி இட் வில் எக்ஸ்போஸ் அவர் சர்வீஸ் ஆன் நோட் போர்ட். அப்புறம் ரொம்ப சிம்பிளாக நம்ம என்ன பண்ண போகிறோம், எனக்கு ரிவிஷன் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸ்க்ரீனை கிளியர் பண்ணி இங்கேவே நீங்கள் பார்க்கலாம் ரிவிஷன் 2ன்னு வந்துருச்சு. இட்ஸ் டிப்ளாய்டு தான். இப்போ நான் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிவிட்டு என்னோட சர்வீசஸை நான் செக் பண்ணி பார்த்தேன்னா நீங்களே பார்க்கலாம் Argo CD சர்வர் நவ் இட் இஸ் ரன்னிங் ஆன் நோட் போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னென்னா நோட் போர்ட் சர்வீஸில் ரன் ஆகுது. நான் போனாட்டி ரெப்போ சர்வர்னு மாற்றி சொல்லிட்டேன், சாரி. ஸோ Argo CD சர்வர் நோட் போர்ட் சர்வீஸில் எனக்கு 30080 எக்ஸ்போஸ் ஆகி இருக்குது. சூப்பர். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, ரொம்ப சிம்பிளாக உங்களோட EC2 இன்ஸ்டன்சஸில் ரெண்டுமே ஒர்க்கர் நோடு தான்.
எந்த ஒர்க்கர் நோட வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா நோட் போர்ட்டுன்ற கான்செப்டே அதுதான். எந்த ஒர்க்கர் நோட வேணால் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஒரு புது ப்ரௌசரில் புது டேபில் 30080 அப்படின்னு ஹிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர்கோ சிடியோட பேஜ் வரணும். வரலன்னா அப்போ என்ன அர்த்தம்? இமீடியட்டாக போயிட்டு செக்யூரிட்டி குரூப்பில் 30080 ஓப்பனில் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணுங்க. அப்புறம் என்ன பண்ணுறேன், என்னோட இன்ஸ்டன்சஸில் போயிட்டு செக்யூரிட்டி குரூப் ஃபார் திஸ் EKS கிளஸ்டர் இருக்குது, அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் நம்மளுக்கு ஒரே ஒரு ரூல் தான் இருக்கும். இதில் நான் என்ன பண்ணுறேன்னா எடிட் இன்பவுண்ட் ரூல்னு சொல்லி ஒரு புது ரூலை ஆட் பண்ணுறேன். விச் இஸ் கோயிங் டு பி 30080ன்ற போர்ட் நம்பர் மட்டும் எனக்கு ஃப்ரம் எனிவேர் இன் த வேர்ல்டு யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அலோவிங் ஆர்கோ சிடி. ஸோ அப்படின்னு சொல்லி அண்ட் கிவ் அ டிஸ்கிரிப்ஷன் அண்ட் லெட் மீ சேவ் த ரூல். ஸோ இப்போ நான் கொடுத்துட்டேன்னா இப்போ எனக்கு நான் இந்த பேஜ் ஒர்க் ஆகாதது ரீலோடுன்னு ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரீலோட் ஆகி ஆர்கோ சிடியோட பேஜ் வந்துருச்சுங்க. அப்போ நம்ம ஆர்கோவை நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நம்மளோட குபர்னெட்டிஸ் கிளஸ்டரில் நம்ம செட்டப் பண்ணி நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டோம். சூப்பர். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கேட்குது. அப்போ யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு என்னதுங்க, இது எங்கேருந்து எடுக்கிறது? யூசர் நேம்ன்றது அட்மின், இது எப்பவுமே ஃபிக்ஸ்டு, ரைட்? பாஸ்வேர்டுன்றது என்னன்னா இனிஷியல் அட்மின் பாஸ்வேர்டுன்னு ஒன்று இருக்குது. ஏன்னா இப்போது சப்போஸ் இதை நான் லைவ் கிளாஸாக நான் டீச் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா யார் உலகத்துலேருந்து யார் வேணாலும் இந்த ஐபி அட்ரஸை ஹிட் பண்ணி இந்த பேஜை ஓப்பன் பண்ணலாம். அப்போ நான் பாஸ்வேர்டை நான் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஏன்னா இந்த கிளஸ்டரை கிரியேட் பண்ணுற டைமில் யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். அப்போ இந்த பாஸ்வேர்டை எங்கேருந்து எடுப்பீங்க? அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதே நம்ம கிளஸ்டர்லேயே kubectl கெட் சீக்ரெட் -n ஆர்கோ சிடி அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சீக்ரெட் எல்லாத்தையும் காமி அப்படின்னு நான் கொடுத்தனோம். ஸோ இங்கேவே உங்களுக்கு என்ன இருக்குன்னா இனிஷியல் அட்மின் சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சீக்ரெட் இருக்குங்க. இந்த சீக்ரெட்டை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்புறம் என்ன பண்ணுறேன், kubectl கெட் சீக்ரெட் விச் இஸ் எனக்கு -n ஆர்கோ சிடி நேம் ஸ்பேஸில். பட் அதுக்கு முன்னாடி kubectl கெட் சீக்ரெட்டு, இதுதான் என்னோட சீக்ரெட்டு ஃப்ரம் ஆர்கோ சிடி நேம் ஸ்பேஸ். இல்லை இந்த சீக்ரெட் இருக்கா, எனக்கு இது என்ன பண்ணுன்னா ஒரு YAML ஃபைலில் மீன்ஸ் YAML ஃபார்மேட்டில் அவுட்புட்டாக காமி அப்படின்னு நான் கொடுத்தேன்னா இட் வில் ஷோ அஸ் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற சீக்ரெட்டை காமிக்குங்க. அப்போ இங்கே நம்மளுக்கு என்னென்னா சீக்ரெட் இருக்குது. ஆனால் அகெயின் இந்த சீக்ரெட்டுன்றது டேரெக்டாக இது அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிங்கனாலும் ஒர்க் ஆகாது. ஏன்னா நம்ம குபர்னெட்டிஸில் சீக்ரெட்டுன்ற டாபிக் படிக்கும்போதே base64 ஃபார்மேட்டில் நம்ம அதை என்கிரிப்ட் பண்ணி உள்ளே வச்சுருப்பாங்களே சேம். அப்புறம் என்ன பண்ணுறேன், எக்கோ அப்படின்னு சொல்லி இந்த சீக்ரெட்டை பாஸ் பண்ணுறேன். பைப்லைன் base64ன்ற அல்காரிதம் யூஸ் பண்ணி எனக்கு டீகோட் பண்ணு அப்படின்னு கொடுத்து நான் இப்போ என்டர் அடிச்சேன்னா எனக்கு என்னோட பைப்லைன் இன்வேலிட் இன்புட், நான் 2 ஈக்குவலை காப்பி பண்ணல, சாரி. ஓகே, ஸோ இப்போ லெட் மீ கிவ் த சேம் கமாண்ட் அகெயின். இப்போ நான் என்டர் கொடுத்தேன்னா எனக்கு ஐ வில் பி கெட்டிங் த அவுட்புட். இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இங்கே பாருங்கள், மேலே ஸ்கொயர் ப்ராக்கெட் EC2 அப்படின்னு சொல்லிட்டு இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே ஹியர் இருக்குது, அப்போ அதே தான் இங்கே. அப்போ இந்த T வரைக்கும் தாங்க என்னோடய பாஸ்வேர்ட். இது அப்படியே காப்பி பண்ணி நான் என்னோட ப்ரௌசரில் போயிட்டு இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு சைன்இன்னு கொடுத்தனா நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ ஆர்கோ சிடியோட UI கன்சோல்குள்ளே வந்துட்டோம். வெரி சிம்பிள், டன். அப்போ நம்ம வித் திஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆர்கோ சிடி நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக EKS கிளஸ்டருக்குள்ளே செட்டப் பண்ணியாச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். நம்ம ஃபஸ்ட்டு AWS CLI கான்ஃபிகர் பண்ணோம், kubectlக்கு நமக்கு கிளஸ்டர் ஆக்சஸ் கொடுத்துட்டோம். ஸோ தட் நம்ம kubectl கமாண்ட்ஸ் ரன் பண்ணலாம். ஆர்கோ சிடியை ஹெல்ம் சாட் மூலியமாக தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஹெல்மை நான் ஆர்கோ சிடியோட ரெப்போவை அப்டேட் பண்ணிட்டு ஹெல்ம் இன்ஸ்டால் ஆர்கோ சிடி கொடுத்து இன்ஸ்டாலேஷன் ஆயிருச்சு. பட் த ப்ராப்ளம் வாஸ் கிளஸ்டர் ஐபியில் இருந்தான், நோட் போர்ட்டில் இருந்தால் தான் என்னோட ப்ரௌசரில் நான் ஆர்கோ சிடியோட UIயை பார்க்க முடியும். அப்போ நான் என்ன பண்ணேன், ஹெல்ம் சாட்லேயே என்னோட ஒரு கஸ்டம் values.yaml ஃபைலை வச்சு நோட் போர்ட் சர்வீஸை நான் என்ன பண்ணேன்னா நான் அதை நோட் போர்ட்டாக எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டேங்க. அண்ட் அந்த YAML ஃபைலை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அது எங்கேருந்து எடுத்தான்னு. பட் அகெயின் நம்ம அதை ஜஸ்ட் நீங்கள் ஆர்கோ சிடி தான் நம்ம மெயினாக லேர்ன் பண்ண வந்திருக்கோம். ஸோ அதனால் நான் ஒரு எக்ஸிஸ்டிங் நோட் போர்ட் மாடிஃபை பண்ணுற வேல்யூஸ் ஃபைலை நான் எடுத்துகிட்டு அப்ளை பண்ண எனக்கு நோட் போர்ட் சர்வீஸில் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு ஆன் 30,080. ஸோ 30,080ன்ற போர்ட்டில் இட்ஸ் எக்ஸ்போஸ்ட். இப்போ நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆர்கோ சிடியோட UI நம்மளுக்கு செட் ஆயிடுச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் நம்ம ஒரு புது அப்ளிகேஷன், ஒரு நியூ ஆப் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம
எப்படி டிப்ளாய் பண்ணுறது யூஸிங் கிட்டாப்ஸ் மாடலை நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ ஆர்கோ சிடியோட நான் லைவாக உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னா இந்த கான்செப்டை நான் டீச் பண்ண போகிறேன். ஏன்னா நான் உங்களுக்கு கதையாக சொல்லியிருந்தேன், நீங்கள் இனிமேல் எந்த சேஞ்சஸ் பண்ணணுனாலும் கிட்டப் மூலியமாக தான் பண்ணணும். யாருனாலும் மேனுவலாக போயிட்டு கிளஸ்டரில் ஏதாவது மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணாங்கனாலும் அது என்ன பண்ணிடும்னா அது அந்த கிளஸ்டரை ரிவர்ட் பண்ணிவிட்டு இட் வில் மேக் இட் அஸ் நார்மல் அகெயின், ரைட்? ஸோ அப்போ இது எல்லாமே நான் ஸ்டோரியாக சொன்னதை ப்ராக்டிக்கலாக காமிச்சிட்டேன்னா உங்களுக்கு ஆர்கோ சிடியோட கான்செப்ட் புரிஞ்சிருங்க. ஸோ செட்டப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப வெரி சிம்பிள். ஆர்கோ சிடின்ற ஒரு டூலு, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்ற நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே போதும். அப்போ அதுக்கு நம்மளுக்கு முதல்ல ஒரு கிட்டப் ரெபாசிட்டரி வேணுங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட கிட்டப் ரெப்போவுக்கு நான் போயிடுறேன். ஸோ லெட் மீ யூஸ் கிட்டப் அண்ட் அஃபிஷியலாக என்னோட ரெபாசிட்டரிக்கு நான் என்ன பண்ணிடுறேன், லெட் மீ சைன் இன் அண்ட் I forgot. ஓகே, ஸோ என்னோட கிட்டப் ரெபாசிட்டரிக்கு நான் போயிடுறேன். இங்கே எனக்கு ஐ வில் ஹாவ் அ லாட் ஆஃப் ரெபாசிட்டரிஸ் எல்லாமே இருக்குது. இப்போ ஒரு புது ரெபாசிட்டரி நான் எல்லாம் க்ரியேட் பண்ணிக்கிறேங்க. இது என்னென்னா நான் வந்து ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிஸ்க்காக நான் சும்மா ஐல் சே இட் அஸ் டம்மி இல்லைனா ஆர்கோ டம்மி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறேன், நான் ஒரு ரெபாசிட்டரி நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் அவைலபிலிட்டி பப்ளிக்காகவே இருக்கட்டும், ரீட்மி லைசன்ஸ் இதெல்லாம் எதுவுமே வேணாம். ஸோ வாட் ஐம் கோயிங் டு டு இஸ், ஸோ திஸ் இஸ் மை எம்டி ரெபாசிட்டரி. நான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ரெபாசிட்டரி நான் க்ரியேட் பண்ணுறேன், ரைட்? இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ அப்படின்னா நம்ம கிட் கமாண்ட்ஸ்ன்றதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை புஷ் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபைலில் அப்லோடும் பண்ணலாம். ஸோ கிரியேட் அ நியூ ஃபைல் அல்ல அப்லோட் அன் எக்ஸிஸ்டிங் ஃபைல்னு சொல்லிட்டு நீங்கள் அதுவும் பண்ணலாங்க. ஸோ என்ன பண்ணிக்கிறேன், நான் ஒரு விஷுவல் ஸ்டுடியோ கோடில் லெட் மீ கோ டு மை டெஸ்க்டாப்பில் ஒரு புதுசாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேங்க, விச் இஸ் டம்மி ஆர்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு ஃபோல்டர் லெட் மீ கிரியேட் இட் அண்ட் அதை இங்கே நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைல் ஓப்பன் ஃபோல்டர், டெஸ்க்டாப்பில் இருக்கிற டம்மி ஆர்கோன்ற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிடு. சேவ், ஓகே, இதை சேவ் பண்ணி கூட, இதை எங்கே சேவ் பண்ணணும், இல்லை இதை சேவ் பண்ண வேண்டாம். ஓப்பன் ஃபோல்டர், டெஸ்க்டாப்பில் டம்மி ஃபோல்டர், டோன்ட் சேவ் திஸ் ஃபைல், என்கிட்ட இது இருக்குது. ஓகே, ஸோ இப்போ திஸ் இஸ் மை ஒரு சும்மா டம்மியாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா புதுசாக ஒரு 2 ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறேங்க. ஸோ யூஐ, ஸோ இல்லைனா என்னோட யூஐன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு அப்ளிகேஷனுக்கு டிப்ளாய்மெண்ட் டாட் யாமல் ஏதாவது ஒரு நேம் டாட் யாமல், அதே மாதிரியே ஒரு யூஐ சர்வீஸ் டாட் யாமல்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா 2 ஃபைல் நான் க்ரியேட் பண்ணுறேன். நீங்கள் ஒரே ஃபைலை வச்சாலும் சரி, நார்மலாக தனித்தனி ஃபைலாக வச்சாலும் சரி, இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன் தான். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ ஹியர் ஐ எம் கோயிங் டு கிரியேட் ஒரு டிப்ளாய்மெண்ட் யாமலுக்கான கோடும் ஒரு சர்வீஸ் யாமலுக்கான கோடும் நான் என்ன பண்ண போகிறேன், நான் க்ரியேட் பண்ண போகிறேங்க. ஓகே, ஸோ இப்போ லெட் மீ காப்பி அன் எக்ஸிஸ்டிங் கோட், அதை நான் எடுத்துக்கிட்டு நம்ம டிப்ளாய்மெண்ட் ஃபைலில் நம்ம பேஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா ஒரு ஆப்ஸ் v1 டிப்ளாய்மெண்ட்ன்றது கைண்டு கெஸ்ட் புக் யூஐ எனக்கு எத்தனை ரெப்ளிக்கானா 1. ஸோ ரிவிஷன் ஹிஸ்ட்ரி லிமிட் 3 ரிவிஷன் ஹிஸ்ட்ரி மட்டும் வச்சுக்கோன்னு நம்ம சொல்கிறோம். அது வேணும்னா நீங்கள் எடுத்துடலாம், அது வேண்டாம். செலக்ட் ஆர் மேட்ச் லேபிள் டெம்ப்ளேட்டு ஸ்பெசிஃபிகேஷனில் நம்ம ஒரு பப்ளிக்காக அவைலபிளாக இருக்கிற ஒரு இமேஜை நான் எடுத்துக்கிறேன். கெஸ்ட் புக் யூஐ கண்டெய்னர் போர்ட் 80. அதே மாதிரியே சர்வீஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சர்வீஸ் யாமல் ஃபைல் நான் எடுத்துக்கிறேன். இந்த சர்வீஸ் யாமல் ஃபைலை நான் அப்படியே காப்பி பேஸ்ட் நெட்லேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைனா என்னோட கிட்டப் ரெபாசிட்டரி குபர்னெட்டிஸ் படிக்கும்போது நான் ஒரு கம்ப்ளீட் ரெபாசிட்டரி வச்சுருப்பேன், அதுலேருந்தும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த ஒரு டிப்ளாய்மெண்ட் யாமல் சர்வீஸ் யாமல் நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி மை டிப்ளாய்மெண்ட் யாமல் அண்ட் சர்வீஸ் யாமல். இதை அப்படியே நம்ம சேவ் பண்ணிக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட கிட்டப் ரெபாசிட்டரியில் அப்லோட் அன் எக்ஸிஸ்டிங் ஃபைலுன்னு சொல்லிட்டு சூஸ் யுவர் ஃபைல்ஸு என்னோட இங்கே இருக்கிற 2 ஃபைலையும் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆட் ஃபைல்ஸ் வியா அப்லோடு அண்ட் இது என்னென்னா adding my first manifest files for dummy argo, commit changes. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா என்னோட கிட்டப் ரெபாசிட்டரியில் ஆர்கோ டம்மி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட இதில் நான் என்ன பண்ணிக்கேன்னா ஒரு 2 யாமல் ஃபைல், ஒன்று ஃபார் டிப்ளாய்மெண்ட் இன்னொன்று ஃபார் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு நான் 2 யாமல் ஃபைலை நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. இதை நான் ஓகே இது ஒரு ஃபோல்டர் போட்டு நம்ம ஆட் பண்ணியிருக்கலாம். ஓகே, பட் டேரெக்டாகவே இருக்குன்னா ஃபோல்டராக இருந்துச்சுன்னா பெட்டர். ஏன்னா நம்ம மல்டிபிள் அடுத்தடுத்த டாபிக்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது
we can make it, if I make it as a folder na, it will be manageable தான். Can I modify it over here? ஸோ நான் ஒரு ஃபோல்டரில் க்ரியேட் பண்ணுறதுக்கு, ஸோ லெட் மீ யூஐலே நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ லெட் மீ கோ டு திஸ் அண்ட் இங்கே எடிட் திஸ் ஃபைலுன்ற ஆப்ஷன் இருக்கும். மோர் எடிட் ஆப்ஷன்ஸில் ஓப்பன் வித் ஆர் எடிட் திஸ் ஃபைல். இதில் வாட் ஐல் டூ இஸ் ஐல் புட் அ ஸ்லாஷ். ஓகே, லெஃப்ட் ஃபஸ்ட்டு நேம் அண்ட் ஸ்லாஷ். என்னன்னா என்னோட ஃபோல்டர் நேம் வந்து லேர்ன் வித் மித்ரன் யூஐ ஸ்லாஷ் இப்படி கொடுத்துட்டு let me commit this changes. Copilot is thinking update and resume. ஓகே, ஸோ அதுவே நம்மளுக்கு ஒரு இது கொடுத்துருச்சு. சேவ் அண்ட் ஆல்சோ நான் இதையுமே நான் எடிட் பண்ணணும். ஸோ ஐ வில் ஆல்சோ வாண்ட் டு மாடிஃபை திஸ் டு லேர்ன் வித் மித்ரன் யூஐ ஸ்லாஷ் கமிட் சேஞ்சஸ். ஓகே, மல்டிபிள் கமிட்ஸ் பண்ணியிருக்கோம், பட் இட்ஸ் ஃபைன் தான். இப்போ என்னோட ஆர்கோ சிடிக்கு நான் போனேன்னா நீங்களே என்ன பண்ணீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டர் மாதிரி இதிலே கிரியேட் பண்ணிவிட்டு கேன் அப்டேட் திஸ் ஆர் நான் ஃபாலோ பண்ண ஸ்டெப்ஸ்னால ஓகே. பட் இப்போ ஒரு ஃபோல்டர் இருக்குது, அந்த ஃபோல்டருக்குள்ளே என்னோட 2 மேனிஃபெஸ்ட் ஃபைலும் இருக்குங்க. ஏன்னா நம்ம இப்போது மல்டிபிள் டாபிக்ஸ் என்ன பண்ணலாம், தனித்தனி ஃபோல்டர்ஸாக வச்சுக்கலாம். ஒரே கிட்டப் ரெபாசிட்டரிக்குள்ளே தனித்தனி ஃபோல்டராக வி கேன் மெயின்டைன். அப்போ ஃபோல்டராக இருக்குன்னா ஐசோலேஷன் அண்ட் செக்ரிகேஷன் இஸ் ஈஸியர் அண்ட் பெட்டர். அதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணிப்போம். நான் ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு இந்த ஃபோல்டருக்குள்ளே என்னோட 2 கோடு இருக்குது. இது ஒரு பப்ளிக் கிட்டப் ரெபாசிட்டரிங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஆர்கோ சிடிக்கு வந்துட்டு ஒரு நியூ ஆப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பில்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த நியூ ஆப்பில் நான் என்ன பண்ண போகிறேன், அப்ளிகேஷன் நேம். இப்போ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இதை ஃபில் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகும்னா, நம்ம கிட்டப் ரெபாசிட்டரி இருக்கிற கோடு அப்படியே எனக்கு என்ன வந்துடும், நம்ம இங்கே நான் வச்சிருக்கிற YAML ஃபைலை இங்கே டிப்ளாய் பண்ணிடலாங்க. ஸோ அதுதான் நம்மளோட கான்செப்ட். ஸோ இப்போ வாட் ஐல் டூ இஸ் லெட் மீ கெட் தட் இன்ஃபர்மேஷன். ஓகே, டன். ஸோ இப்போது என்னோட கிட்டப் ரெபாசிட்டரி இங்கே இருக்குது அண்ட் இந்த ஃபைல் வேணாம். ஆக்சஸ் கீ அண்ட் சீக்ரெட் ஆக்சஸ் கீ அது அப்படியே அங்கேயே இருக்கட்டும். அண்ட் இது 2 தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறதுங்க. ஸோ அப்ளிகேஷன் நேம் என்ன, லேர்ன் வித் மித்ரன் யூஐ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுக்கலாம். அங்கே இருக்கிற அதே ஃபோல்டர் பேர் தான் வைக்கணும்னு இல்லை, நீங்கள் என்ன வேணால் வைக்கலாம். என்னோட மை ஃபஸ்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேர் வச்சுக்கலாம். அண்ட் ப்ராஜெக்ட் நேம் என்ன, ஸோ இப்போ டிஃபால்ட். இப்போது ப்ராஜெக்ட்னா என்னென்னா, ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அடியில் மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் இருக்கலாங்க. ஸோ அப்போ அது அவனே ஆப்ஷன்ஸ் கொடுத்துடலாம் டிஃபால்ட்டுன்னு. இங்கே சிங்க் பாலிசின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். இப்போதைக்கு மேனுவல் ஆட்டோமேட்டிக்னு 2 இருக்குது. நான் இப்போதைக்கு மேனுவல் அப்படின்னே வச்சிடுறேன். அண்ட் இங்கே நம்மளுக்கு இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த சிங்க் பாலிசி இதுதான் நான் சொன்னது. இப்போதைக்கு மேனுவலாகவே இருக்கட்டும். நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன்ஸ் பற்றிலாம் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம லேர்ன் பண்ணுவோம். இப்போதைக்கு மேனுவல். ஓகே, மீதி எந்த ஆப்ஷன் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம். ரெபாசிட்டரியோட யூஆர்எல்னு நம்ம கிட் ரெபாசிட்டரி தான் நம்ம கொடுக்க போகிறோம். அதோட ரெபாசிட்டரியோட யூஆர்எல் நம்ம கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வேணும். அப்போ இங்கே ஆர்கோ சிடி. ஸோ நமக்கு என்னென்னா ட்ரீ மெயின். ஸோ லெட் மீ கெட் மை ரெபாசிட்டரியோட யூஆர்எல். I am Mithran. This is my இது. So let me copy this and இங்கே paste. .gitன்னு நான் கொடுத்துக்கிறேன். கடைசியில் இதுதான் என்னோட ரெபாசிட்டரி. இட்ஸ் பப்ளிக் ரெபாசிட்டரி. ஸோ அப்போ கிட்டுன்னே கொடுத்துறேன். இங்கே நம்மளுக்கு ஆப்ஷன்ஸில் கொஞ்சம் நான் மேலே வந்துடுறேன். ஆப்ஷன்ஸில் ஹெல்மு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பிரான்ச்சஸில் நமக்கு என்னென்னா ரிவிஷன் ஹெட் எங்கே கடைசியாக இருக்கும். பாத் அப்படின்றது என்னென்னா எந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த ஃபோல்டரோட நேமு LWM UI. அப்படியே அதை காப்பி இங்கே பேஸ்ட். டன். ஸோ அப்போ LWM UIன்றது தான் பார்த்து அந்த பாத்துக்குள்ளே இருக்கிற ஃபோல்டர் தான் நீ சூஸ் பண்ணிக்கோ. கிளஸ்டர் யூஆர்எல்ன்றது நம்மளோட டிஃபால்ட் கிளஸ்டர், அதுவே நம்மளுக்கு இங்கே வந்துடும். அண்ட் என்ன நேம் ஸ்பேஸில் நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எனக்கு டிஃபால்ட் நேம் ஸ்பேஸில் நான் இப்போ க்ரியேட் பண்ணுற ஆப்ஜெக்ட்ஸை நீ க்ரியேட் பண்ணிடு. ஓகே, மீதி இந்த இருக்கிற எந்த ஆப்ஷன்ஸும் நீங்கள் செட் பண்ண வேணாம். இப்போ நம்ம ஜஸ்ட்டு ஒரு கிட்டப்போட ரெபாசிட்டரி யூஆர்எல் கொடுத்தோம், எந்த ஃபோல்டர் நேம் கொடுத்தோம், கிளஸ்டரோட இன்ஃபர்மேஷன் நம்ம ஆர்கோ சிடி எங்கே இருக்குது, ஒரு EKS கிளஸ்டர் மேலே தான் இருக்குது. அப்போ அதுவே அந்த டிஃபால்ட் கிளஸ்டர் எடுத்துக்குது. அண்ட் மீதி நம்ம இங்கே சிங்க் பாலிசி மேனுவல், நம்ம ஜஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு நேம் மட்டும் கொடுத்துருக்கோங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே இங்கே நம்ம கொடுக்கவே இல்லை. ஸோ அப்போ இது எல்லாமே நம்மளுக்கு என்னென்னா ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளாக நம்ம இப்போ கிரியேட்டுன்னு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். unable to create an application.
ஓகே, அந்த நேம் வந்து கேப்ஸ் லெட்டரில் நான் கொடுத்துருக்கேன், மை ஃபர்ஸ்ட் ஆப். ஸோ அதனால் அவன் எல்லாமே ஒன்லி ஸ்மால் லெட்டர்ஸ் தான் அலவுடுன்னு சொல்லியிருக்கான். இப்போ கிரியேட். ஸோ அப்போ கிரியேட்டுன்னு கொடுத்த உடனே எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு இங்கே ஃபஸ்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சுங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு அவுட் ஆஃப் சிங்க் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, சிங்க்ன்ற ஆப்ஷன் நான் கிளிக் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணனா எனக்கு இப்போதைக்கு நான் பாருங்கள், kubectl get pods கொடுக்குறேன். இது வந்து டிஃபால்ட் நேம் ஸ்பேஸில் -n டிஃபால்ட். இப்போ கொடுத்த என்டர் அடிச்சுன்னா எந்த பாடுமே கிடையாது. ஆனால் அதே மாதிரியே கெட்டு சர்வீஸ், நம்ம ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிட்டு கூட ரன் பண்ணுவோம். ஸ்க்ரீன் கிளியர். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், kubectl கெட்டு பாடு -n டிஃபால்ட் அண்ட் kubectl கெட் சர்வீஸ் -n டிஃபால்ட்னு கொடுத்தனா எந்த விதமான டாப்பிக்கும் இப்போதைக்கு இல்லைங்க. இப்போ நம்ம இங்கே இருக்கிற கான்செப்டை நான் அப்படியே என்ன பண்ண போகிறேன், சிங்க்னு நான் கொடுக்குறேன். இப்போ சிங்க் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த அப்ளிகேஷனை சிங்கரைஸ் பண்ணுறதுக்காக இங்கேருந்து நான் மேனிஃபெஸ்ட்லாம் நான் எடுக்க போகிறேன். இது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே சிங்க் ஆப்ஷன்ஸ் அங்கே இருக்கிறதே கேட்டுச்சு. அண்ட் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்ன நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம், என்னென்ன செட்டிங்ஸ்லாம் இருக்குன்னு. அண்ட் அதே ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கிற நமக்கு இந்த ரிசோர்ஸஸ்லாம் நான் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சுங்க. ஸோ நமக்கு இந்த 2 டாபிக் தானே சொல்லிட்டு இப்போ நான் சிங்க்ரனைஸ்ன்னு கொடுத்தேன்னா எனக்கு சிங்க்ரனைஸ்ன்னு வந்துடும், சிங்க்டு ப்ராக்ரஸிங். ஆஃப்டர் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் எனக்கு இட் ஷுட் பி கிரியேட்டட். அப்போ மீனிங் இந்த இடத்துல இப்போ நான் கெட்டு பாடுன்னு கொடுத்தா நீங்களே பார்க்கலாம் 12 செகண்ட்ஸ் அகோ ஒரு பாட் கிரியேட் ஆகுது. கெட் சர்வீஸ்ன்னு கொடுத்தாலும் எனக்கு ஒரு சர்வீஸ் கிரியேட் ஆகுது அக்கார்டிங் டு அவர் மேனிஃபெஸ்ட் ஃபைலுங்க. அப்போ இந்த இடத்துல நான் என்ன மேனிஃபெஸ்ட் ஃபைல் வச்சுருக்கேன்னா, நான் கெஸ்ட் புக் யூஐன்ற பேர்லையும் அண்ட் அதே மாதிரியே கெஸ்ட் புக்ஸ் யூஐ சர்வீஸ்ன்ற பேர்லையும் தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்போ இதில் தான் நான் நேமே கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு நீங்களே பார்க்கலாம் கெஸ்ட் புக் யூஐ அண்ட் என்னோட பாடுமே கெஸ்ட் புக் யூஐன்ற நேமில் எனக்கு ஒரு பாடும் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ பாடு மட்டும்னா எனக்கு கிரியேட் ஆகுது. அண்ட் என்னோட அப்ளிகேஷன்லேயும் நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்பை கிளிக் பண்ணிங்கனாலே இங்கே பாருங்களேன், அவனே அழகாக ஒரு லே அவுட்டில் என்ன பண்ணிடுறான் கொடுத்துட்றான். என்னோட கேமராவும் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் இதை நான் கம்ப்ளீட்டாக காமிக்கிறதுக்கு. ஸோ இப்போது நீங்களே பார்க்கலாம் யார் கமிட் பண்ணது, என்ன கமெண்ட்டு, இது எல்லாமே கடைசியாக என்ன கமெண்ட் நடந்துச்சு. என்னோட அப்ளிகேஷன் பேர் மை ஃபர்ஸ்ட் ஆப். அதுக்குள்ளே நம்ம என்னென்ன டாப்பிக்லாம் டிப்ளாய் பண்ணுறோம், ஒரு சர்வீஸு ஒரு டிப்ளாய்மெண்ட். அந்த டிப்ளாய்மெண்ட்குள்ளே என்ன வருது, நம்மளுக்கு ஒரு ரெப்ளிகா செட்டு. அந்த ரெப்ளிகா செட் என்ன பண்ணுது, எனக்கு ஒரு பாடை க்ரியேட் பண்ணுதுங்க. அப்போ இதுக்கு பேர் தான் நம்ம ஆர்கோ சிடி மூலியமாக மேனுவலாக தான் நம்ம சிங்க்ரனைஸ் பட்டனை கிளிக் பண்ணோம். ஆனால் அந்த சிங்க்ரனைஸை நம்ம இப்போ ஆட்டோமேட்டடுன்னு நம்ம கொடுத்துட்டோம்னா இனிமேல் கிட்டப்பில் கம்மிட்டை புஷ் பண்ணால் போதும், ஆர்கோ சிடி அங்கேருந்து அதை டிடெக்ட் பண்ணி கியூமடஸ் கிளஸ்டரை ரிஃப்ளெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ இதுதான் ஆர்கோ சிடியோட மெயின் கான்செப்ட், மெயின் அட்வான்டேஜ். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கரண்ட் அப்ளிகேஷன்லேயே இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட கரண்ட்டாக இந்த அப்ளிகேஷனில் நம்ம செட் பண்ணியிருக்கிறது மேனுவல் சிங்க் தாங்க. ஸோ அப்போ இங்கே ஹெல்த்தி சிங்க்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம மேனுவல் சிங்க் தான் நம்ம செட் பண்ணியிருக்கோம். பட் இந்த மேனுவல் சிங்க்கை நம்ம என்ன பண்ணலாம்னா we can change it to as an automated sync. ஸோ அப்போ எனக்கு கிட்டப்பில் ஏதாவது ஒரு கமிட் சேஞ்சஸ் நடந்தாலோ ஆட்டோமேட்டிக்காக அதை ரெஃப்ளெக்ட் பண்ணி எனக்கு இங்கே க்ரியேட் ஆயிருங்க. அப்போ இந்த ஆட்டோமேட்டட் சிங்க் நம்ம என்ன பண்ணலாம், அப்போ ரொம்ப சிம்பிள். உங்களோட ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் நம்ம பேர் வச்சுருக்க அந்த அப்ளிகேஷன்லேயே உங்களோட அப்ளிகேஷனோட டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணிங்கனால அது மொத்த இன்ஃபர்மேஷன் வரும். அதில் எனேபிள் ஆட்டோ சிங்க் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா, ஸோ இஃப் செக்டு அப்ளிகேஷன் will automatically sync when the changes are detected. இதை நம்ம எனேபிள் பண்ண போகிறோம். ஸோ எனேபிள் பண்ண உடனே எக்ஸ்ட்ராவாக 2 விஷயம் கேட்குதுங்க. ஒன்று ப்ரூன் ரிசோர்ஸஸ், 2வது செல்ஃப் ஹீல் அப்படின்னு சொல்லிட்டு. இதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நான் இதையும் செக் பண்ண போகிறேன், இதையும் நான் செக் பண்ண போகிறேன். ஸோ வாட் இஸ் திஸ் செல்ஃப் ஹீல் அண்ட் வாட் இஸ் திஸ் ப்ரூன் ரிசோர்ஸஸ், 2 கான்செப்ட். இது நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோம் வாட் இஸ் இட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது 2த்தையும் நான் கொடுத்துட்டு அண்ட் லெட் மீ கிளிக் க்ளோஸ் அண்ட் ஐ கெஸ் இட் ஷுட் பி சேவ்டு தான். ஒரு தடவை நம்ம செக் பண்ணி பார்த்துப்போம். சேவ் ஆகி தான் இருக்குது. இப்போ நம்மளோட அப்ளிகேஷன் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குன்னா இட் கம்ஸ் அண்டர் ஆட்டோ சிங்கில் இருக்குங்க. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட கிட்டப் பேஜுக்கு போயிட்டு என்னோட டிப்ளாய்மெண்ட் YAML ஃபைலை நான் ஓப்பன் பண்ணி இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐம் கோயிங் டு சேஞ்ச் த நம்பர் ஆஃப் ரெப்ளிகாஸ். அப்புறம் என்ன பண்ணுறேன், எடிட் திஸ் ஃபைலில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ரெப்ளிகாவை நான் ஒரு 3 ரெப்ளிகா அப்படின்னு கொடுத்து நான் கமிட் சேஞ்சஸ்ன்னு கொடுக்குறேங்க. அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கோபைலட்டே இன்க்ரீஸ் த ரெப்ளிகாஸ் ஃப்ரம் 1 to 3 டிப்ளாய்மெண்ட்னு சொல்லிட்டு அவனே என்ன பண்ணிடுறான் எனக்கு கொடுத்துட்றான்.
இப்போ கமிட்டுன்னு கொடுத்தனா எனக்கு இது சேவ் ஆகிருக்கும். இப்போ அப்ளிகேஷனில் வந்து நம்ம ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா நான் இப்போ தான் என்ன பண்ணியிருக்கேன், ஐ ஹேவ் சேவ்டு திஸ் சேஞ்சஸ் அண்ட் என்னோட ரெபாசிட்டரிக்கு போய் பார்த்தீங்கனாலுமே எனக்கு இப்போ புதுசாக ஒரு கமிட் உள்ளே வந்திருக்குதுன்றது வரும். அண்ட் இப்போ நம்மளுக்கு இது இமீடியட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகிறத தாண்டி ஸோ லெட் அஸ் வெயிட் ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ், மேபி ஒரு 30 to 60 செகண்ட்ஸ் கிட்ட நம்ம வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது இங்கே என்ன பண்ணுன்னா இட் வில் டிடெக்ட் தட் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகுனா எனக்கு ஆட்டோ சிங்க் வில் ஆட்டோமேட்டிக்லி டிடெக்ட் த சேஞ்ச் அண்ட் செல்ஃப் ஹீல்னாலும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம், அந்த ப்ரூனிங்னாலும் என்னன்னு பார்ப்போம். ஸோ லெட் அஸ் வெயிட் ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ். Auto sync is enabled. நான் எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ இட் ஷுட் பி சிங்க்டு. Labels, repository, head, revision, in cluster, namespace. ஓகே, மேபி நம்ம அகெயின் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் மேனுவலாக ரெஃப்ரெஷ்ன்னு கொடுக்குறேன். ஸோ லெட் அஸ் சி. ஓகே, ஸோ அது என்னாச்சுன்னா அவுட் ஆஃப் சிங்க்னு வந்து இட் காட் சிங்க்ட் அண்ட் லாஸ்ட் சிங்க் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அகோ. அண்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா நான் மேனுவலாக நான் சேஞ்ச் பண்ணனால அது இப்போ அவுட் ஆஃப் சிங்க்லேருந்து சிங்க் ஆகி ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. நான் அகெயின் என்ன பண்ணுவோம், கிட்டப்பில் ஒரு வாட்டி நம்ம சேஞ்ச் பண்ணுவோங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணும்போது மேனுவல் சிங்கில் தான் க்ரியேட் பண்ணேன். ஆட்டோ சிங்க்கு நான் ஜஸ்ட்டு நான் மாடிஃபை மட்டும் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஒரு வாட்டி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சிங்க்குன்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணிடுறேன். இப்போ சேஞ்ச் ஆகிருக்கும். அப்போ மீனிங் இங்கே போயிட்டு நான் kubectl கெட் பாட்னு கொடுத்தா எனக்கு 3 பாட் இருக்கணும். 36 செகண்ட்ஸ் இருக்கும் 3 பாடுன்னு சொல்லிட்டு வந்துச்சு. திஸ் வாஸ் அ மேனுவல் சிங்க் தான். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு தடவை ஐ வில் கிளிக் திஸ் சிங்க்ரனைசிங் அப்ளிகேஷன் ஃப்ரம் மேனிஃபெஸ்ட் ஃபைல். எனக்கு இது மேனுவலாக நம்ம சிங்க் பண்ணுறது தான். பட் ஆட்டோ சிங்க்கு அப்ளை ஆட்டோ சிங்க் ஒன்லி. ஓகே, இட் ஷுட் பி ஆல் டன். பட் லெட் அஸ் ட்ரை ஒன் மோர் டைம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட மேனிஃபெஸ்ட் ஃபைல் நான் அகெயின் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ லெட் மீ யூஸ் deployment YAML. Let me click edit and in the replicas let me change it to 5 and commit changes and commit change. ஸோ எனக்கு ஒரு புது கமிட் உள்ள வந்திருக்கு. let us see. ஸோ இப்போ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம இங்கே என்ன பண்ணலாம்னா ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும், ஏன்னா உங்களோட கம்பெனியில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குங்க. அப்போ நீங்கள் லேபிள்ஸ் வைஸ் சில அப்ளிகேஷன் மட்டும் டிஸ்பிளே பண்ண, இல்லை எனக்கு ஒன் லைனில் டிஸ்பிளே பண்ண, இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், இஃப் யூ வாண்ட் டு மேக் எனி மாடிஃபிகேஷன்ஸ் அப்படின்னாலுமே நீங்கள் என்ன பண்ணலான்னா யூ கேன் சேஞ்ச் தி செட்டிங்ஸ் அண்ட் ஆட்டோமேட்டிக்காக அது மட்டும் உங்களுக்கு என்ன பண்ணணும்னா டிஸ்பிளே பண்ணி காமிக்கோங்க. அவுட் ஆஃப் சிங்கில் என்னென்ன இருக்கா, சிங்கில் என்ன இருக்கா, இல்லை ஏதாவது நீங்கள் ஃபேவரட்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா மட்டும். இது எல்லாமே ஃபில்டர்ஸ், உங்களோட யூஐயை ஃபில்டர் பண்ணி காமிக்கிறதுக்காக யூ கேன் யூட்டிலைஸ் தம். அண்ட் ஸோ லெட் அஸ் வெயிட். ஏன் அகெயின் இட் இஸ் நாட் ஆட்டோ சிங்கிங், நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். deployment and auto syncல தான் auto sync is enabled. comment increase. Let's see the details. sync when changes are detected. Status retry disabled. manifest events 2 minutes ago. அப்டேட் ப்ராக்ரஸ் எல்லாமே ஹெல்த்தியாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இட் இஸ் டேக்கிங் அ குட் அமௌண்ட் ஆஃப் டைம்ங்க. ஸோ நார்மலாக 60 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுக்கும்னு நான் நினச்சேன். பட் இட்ஸ் டேக்கிங் மோர் தென் 4 to 5 minutes கிட்ட அவங்க டைம் எடுக்கிறாங்க டு கிரியேட் அ பாட். ஏன்னா ஐ வாஸ் ட்ரபிள் ஷூட்டிங். நார்மலாக 60 seconds to 2 minutesலேயே வந்துருமே, ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு. பட் த டிடெக்ட் வில் ஹேப்பன், பட் இட் இஸ் டேக்கிங் சம் டைம்.
இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா உங்ககிட்ட காமிக்கிறதுக்கு நம்ம ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணாலும் அது கரெக்டாக இருக்காது. நான் இட் ஷுட் பி லைவாக நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கணும். ஸோ அதனால் நான் இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், லெட் மீ சேஞ்ச் த ரெப்ளிகாஸ். ஸோ அகெயின் நம்ம ரெப்ளிகாவை நான் 5 நான் எடிட் பண்ணேன். இப்போ நான் லெட் மீ எடிட் திஸ் ஃபைல் அண்ட் லெட் மீ மேக் இட் அஸ் 7. ஸோ 7 நான் மேக் பண்ணிவிட்டு லெட் மீ கமிட் திஸ் சேஞ்ச். இட் வில் கிவ் மீ த சேஞ்சஸ். அண்ட் இப்போதைக்கு நான் எதுவுமே நான் பண்ணல. ஆர்கோ சிடியில் நான் என்ன பண்ணிடுறேன்னா அப்ளிகேஷன்ஸ்னு வந்தேன்னா கரண்ட்டாக ரைட் நவ் இங்கே நம்ம ரைட்டில் டயக்ராம் பார்த்தீங்கனாலே 5 பாட்ஸ் தான் இருக்குது. என்னோட வீடியோ ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ கரண்ட்லி ஐ ஹேவ் 5 பாட்ஸ் இன் மை அப்ளிகேஷன். ஓகே, இப்போ எனக்கு என்னென்னா 7 பாட்ஸ் ஆகணும் அண்ட் இன்க்ரீஸ் இங்கே 5 to 7ன்னு வரணுங்க. அண்ட் நம்மளும் என்னென்னா இப்போதைக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். டெஃபினட்டாக என்ன ஆகும்னா இட் வில் டேக் அரவுண்ட் ஒரு மேபி 5 minutes or 4 minutes கிட்ட ஆகும். நான் என்ன பண்ணிடுறேன், இந்த வீடியோ கூட நான் ஸ்பீடப் பண்ணிடுறேன் எடிட்டிங்கில். ஸோ போஸ்ட் எடிட்டிங்கில் லெட் மீ ஸ்பீடப். நீங்கள் இந்த சிங்க் ஸ்டேட்டஸை மட்டும் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்காக இந்த சிங்க்குன்றது ஹெல்த்தியாகி இந்த சிங்க்ன்றது அவுட் ஆஃப் சிங்க்குன்னு மாறி ப்ராக்ரஸிங் மாறி ஹெல்த்தியாகி அகெயின் சிங்க்குன்னு வந்துடும். நம்ம எந்த விதமான சேஞ்சும் நான் பண்ண போகிறதில்ல. இதே ஸ்க்ரீனில் தான் நம்ம வெயிட் பண்ண போகிறோம். ஸோ பிகாஸ் டு ப்ரூவ் தட் ஆட்டோ சிங்க் இஸ் ஹேப்பனிங் அப்படின்றதுக்காக. இட்ஸ் நாட் வெரி இமீடியட். பட் ஆர்கோ சிடி என்ன ஒர்க் ஆகுதுன்னா இட்ஸ் ஒர்க்கிங் பேஸ்ட் ஆன் புல் மெக்கானிசம்ங்க. இட்ஸ் நாட் புஷ், இட்ஸ் புல். ஸோ புல்னா என்னென்னா கிட்டப்பில் கமிட் நடந்துடும். ஆர்கோ சிடி தான் போய் என்ன பண்ணுவோம்னா செக் பண்ணுவோம் ஏதாவது கமிட் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டப் வந்து ஆர்கோ சிடிக்கு நோட்டிஃபை பண்ணிச்சுன்னா அது புஷ் வெப் புக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ எப்போ கிட்டப்பில் கமிட் நடக்குதோ உடனே புஷ் ஆகி ஆர்கோ சிடிக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். பட் இங்கே ஆர்கோ சிடி என்ன பண்ணுதுன்னா இட் இஸ் செக்கிங் த கிட்டப் ரெப்போ இஃப் தெர் இஸ் எனி நியூ சேஞ்சஸ். அப்படி ஏதாவது நியூ சேஞ்சஸ்னா it is going to synchronize that and it is going to modify it. அப்போ இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஸோ திஸ் இஸ் வாட் we are calling it as நம்ம ஸோ we are calling it as இந்த ஆட்டோ சிங்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு நீங்களே பார்க்கலாம் லாஸ்ட் சிங்க்ன்றது ஸ்டேட்டஸ் என்ன இருக்குன்னா 1 minute ago அப்படின்ற சிங்க் ஸ்டேட்டஸில் தான் இருக்குது. இப்போ நான் உள்ளே போய் பார்த்தாலும் கடைசியாக கமெண்ட் என்னென்னா 3 to 5 அப்படின்ற கமெண்ட்டில் தான் இருக்குது. இப்போ நம்ம 3 minutes agoன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ let's wait this. மேபி 5 minutes கிட்ட வரும்போகுது இந்த சிங்க் ஸ்டேட்டஸ் என்ன ஆகும்னா இட் வில் பி சேஞ்ச்ட் அண்ட் இட் வில் ஷோ அஸ் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அவுட் ஆஃப் சிங்க்ன்றது சிங்க்ன்னு வாங்கி வந்துடும். ஸோ லெட் அஸ் வெயிட். ஓகே, ஸோ இப்போது ஆஃப்டர் 6 minutes கிட்ட தான் எனக்கு என்ன இருக்குன்னா இங்கே இட் காட் டிடெக்டட் இன்க்ரீஸ் த ரெப்ளிகா ஃப்ரம் 5 to 7ன்னு சொல்லிட்டு. அண்ட் நம்மளே இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்கலாம். when I switch my camera நாலே 10 minutes ago 6 minutes ago எல்லாமே இருக்கிறது few seconds agoன்னு சொல்லிட்டு புதுசாக எனக்கு பாட் டிடெக்ட் ஆகுதுங்க. ஸோ அல்டிமேட்டாக த கான்செப்ட் என்னென்னா இட் இஸ் ஃப்ரம் த புல் மெக்கானிசம் இட் இஸ் ஏபிள் டு டிடெக்ட் த ட்ரிஃப்ட் ஃப்ரம் த கிட்டப் ரெபாசிட்டரி அண்ட் அங்கேருந்து டிடெக்ட் ஆகுது. ஸோ இப்போது நம்ம என்ன கற்றுக்க போகிறோம்னா 2 விஷயம் நம்ம எனேபிள் பண்ணோங்க. இங்கேவே we have enabled something called as pruned resources and we also enabled something called as self heal. இது ரெண்டுத்துக்கும் என்ன மீனிங் வாட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா லெட் அஸ் see as an example. ஸோ இப்போது இந்த ப்ரூன்ட் ரிசோர்ஸஸ் அப்படின்றதுக்கு மீனிங் என்னென்னா இப்போது நான் என்னோட கிட்டப்பில் இருந்து நான் என்ன பண்ணிடுறேன் ஒன் ஆஃப் த ஃபைலை நான் delete பண்ணிடுறேன். இந்த service.yaml சர்வீஸ் ஃபைல் நான் என்ன பண்ணிடுறேன் delete பண்ணிடுறேன். அப்போது நம்மளோட டாபிக் பிரகாரம் கிட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் ட்ரூத். அப்போ கிட்டில் நான் ஒரு டாப்பிக்கை க்ரியேட் பண்ணேன்னா மீனிங் இப்போ நான் கான்ஃபிக் மேப்னு ஒன்று ஆட் பண்ணேன்னா ஆர்கோ சிடி ஆட்டோமேட்டிக்காக அந்த கான்ஃபிக் மேப்பை EKS கிளஸ்டரில் கிரியேட் பண்ணிடுவோம். இப்போ இதுவே என்னோட கிட்டப்லேருந்து நான் இந்த சர்வீஸ் ஃபைலை delete பண்ணிட்டேன்னா அப்போ என்ன ஆகும், அப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக குபர்னெட்டிஸ்லையும் delete ஆகணுங்க. பட் ஆனால் ஆர்கோ சிடிக்கு டிஃபால்ட்டாக ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறதுக்கான பர்மிஷன் இருக்கும், delete பண்ணுறதுக்கான பர்மிஷன் இருக்காது. அப்போ அதனால் நீங்கள் இந்த ப்ரூன் ரிசோர்ஸஸ்ன்றதை கொடுக்கலன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா உங்களுக்கு அது அவுட் ஆஃப் சிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அது வெயிட் பண்ணும். அவுட் ஆஃப் சிங்க்லேயே நின்றுட்டு இட் won't have the permission to delete it. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸோ we are calling it as a pruned resources அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மீனிங் நான் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த pruned resourcesன்றதை நான் டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அது டிக் மார்க்லேயே இருக்கட்டும். நம்ம என்ன பண்ணுவோம்னா கிட்டப்லேருந்து என்னோட இந்த service.yaml ஃபைலை நான் delete பண்ணிடுறேன். ஸோ delete பண்ணிட்டேன்னா வாட் இட் வில் டூ இஸ் இட் வில் ரிமூவ் ஃப்ரம் த கிட்டப். ஆட்டோமேட்டிக்காக அது ஆர்கோ சிடி அது ரிமூவ் ஆகணுங்க. ஸோ அப்போ let me click that and let me, so I'll have an option to
ஸோ என்னோட ரெபாசிட்டரியில் லெட் மீ நேவிகேட் டு தட் ஃபைல். இங்கேவே நம்ம எடிட் பண்ணுறதுக்கு பதில் தேர் ஷுட் பி அ ஆப்ஷன். ஸோ இதில் இஃப் ஐ கம் டவுன் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா இங்கே டெலீட் ஃபைல்ன்ற ஆப்ஷன் இருக்குங்க. ஸோ நான் என்ன பண்ணிடுறேன், இந்த ஃபைலை நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ லோட் டிஃப் த ஃபைல் வாஸ் டெலீட்டட் அண்ட் நவ் கமிட் சேஞ்சஸ். ஸோ டெலீட் திஸ் ஃபைலுன்னு சொல்லிட்டு நான் என்னோட சேஞ்சஸையும் நான் கமிட் பண்ணிடுறேன். இப்போ த ஃபைல் ஹஸ் பின் டெலீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ நவ் இப்போ என்ன ஆச்சுன்னா நான் என்னோடய ஃபைலை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக டெலீட் பண்ணிட்டேன். என்னோட ஆர்கோ சிடியில் வந்தாலுமே எனக்கு இப்போ அந்த சர்வீஸ்ன்றது இருக்கக்கூடாது, டெலீட் ஆகணும். கரெக்டாக இங்கே டெலீட் ஆகிறது மட்டும் இல்லாமல் கியூபர்னெட்டிஸ் கிளஸ்டர்லையும் டெலீட் ஆகணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் மேனுவலாகவே ரெஃப்ரெஷன் கொடுக்குறேன். ஸோ ரெஃப்ரெஷன் கொடுத்தனா இட் வில் ரெஃப்ரெஷ் அண்ட் இங்கே பார்த்தீங்கனாலே இட் ஓன்ட் ஷோ த சர்வீஸ். அதே மாதிரி என்னோட கியூபர்னெட்டிஸ்லையும் போயிட்டு kubectl get service in default namespace. So let's say kubectl get service default அப்படின்னு சொல்லிட்டு நான் கமாண்ட் கொடுத்தனா you won't see that service நம்ம கிரியேட் பண்ணது delete ஆயிருக்கும். ஆனால் இதுவே நீங்கள் இந்த ப்ரூன்ன்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், கொடுக்காம நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஒரு ஃபைலை delete பண்ணுங்கள், see what it is happening. நீங்கள் போயிட்டு மேனுவலாக கிளஸ்டரில் அந்த ரிசோர்ஸை delete பண்ணுற மாதிரி இருக்குங்க. அப்போ ஆர்கோ சிடி என்ன பண்ணுன்னா, ஓகே அவர் கிட்டப்லேருந்து எடுத்துட்டாரா, எடுத்தனால இனிமேல் நான் ட்ராக் பண்ண வேண்டாம், இது என்னோட பொறுப்பு கிடையாது இந்த ஆப்ஜெக்ட்டு, நான் அதை ட்ராக் பண்ண மாட்டேன். ஆனால் கியூபர்னெட்டிஸ் கிளஸ்டரில் அப்படியே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த ப்ரூன் ரிசோர்ஸஸ் ஆப்ஷன் மட்டும் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இட் மீன்ஸ் தட் இந்த ஃபைல் ஆர்கோ சிடியோட பொறுப்பு. அப்போ டெலீட்டே பண்ணாலும் ஃப்ரம் த கிட்டப் அது அப்படியே நான் கிளஸ்டர்லையும் டெலீட் பண்ணிடுவேன். அப்போ அது ஏன்னா நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க ஃபைல், அப்போ நான் டெலீட் பண்ணுறது என்னோட பொறுப்பு அப்படின்றது தாங்க இந்த ப்ரூன் ரிசோர்ஸஸ்ன்ற டேர்முக்கான மீனிங். ஸோ இப்போ இந்த செல்ஃப் ஹீல் அப்படின்ற இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இப்போ செல்ஃப் ஹீல்னா என்னென்னா, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், என்கிட்ட மொத்தமாக எத்தனை பாட் இருக்குன்னா ஐ ஹாவ் 7 பாட்ஸ். ஏன் என்னோட கிட்டப் ரெப்போவில் டிப்ளாய்மெண்ட் YAML ஃபைலில் நான் 7 ரெப்ளிகா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்போ சின்ஸ் ஐ செட் ஐ வாண்ட் 7 ரெப்ளிகாஸ், நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா என்னோட ஆர்கோ சிடியில் 7, அதான் என்னோட EKS கிளஸ்டரில் 7 இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். பட் நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூனா மேனுவலாக என்னோட ரெப்ளிகாவை நான் ஸ்கேல் பண்ண போகிறேன். ஸோ ஸ்க்ரீன் கிளியர், kubectl get dip hyphen and default. நீங்கள் இந்த hyphen and default கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது, ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் என்ன பண்ணலாம்னு நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா kubectl ஸ்கேலுன்ற கமாண்ட் கொடுக்குறேங்க. ஸோ ஸ்கேலுன்ற கமாண்ட் கொடுக்குறேன். ஸ்கேல் அப்படின்றதுக்கு என்னென்னா நம்மளோட டிப்ளாய்மெண்ட்டை நம்ம ஸ்கேல் பண்ணுறோம். எந்த டிப்ளாய்மெண்ட்னா இந்த கெஸ்ட்புக் யூஐன்ற டிப்ளாய்மெண்ட்டை டு எத்தனை ரெப்ளிகா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐம் கோயிங் டு ஸ்கேல் இட் டு 3 ரெப்ளிகா. இந்த கமாண்ட் அடிச்சுட்டு இம்மீடியட்டாக எனக்கு இங்கே ஜம்ப் ஆகுற மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஸோ ஐம் கோயிங் டு ரன் திஸ் கமாண்ட் அண்ட் இமீடியட்டாக இங்கே ஜம்ப் ஆக போது இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூஐலையும் பார்ப்போம், எனக்கு இதுலேயும் பார்ப்போம். இப்போ நீங்கள் இங்கே எல்லா பாடுமே நீங்கள் பார்த்தாலும் 1 hour 12 minutes 22 minutes இதுக்கு முன்னாடி கிரியேட் ஆன மாதிரி தான் காமிக்குதுங்க. அப்போ நான் இப்போ நான் 3ன்னு கொடுத்தேன்னா unknown flag hyphen replica scale deployment replicas equal to 3. ஓகே, now my bad, equal to 3. இப்போ ஸ்கேலுன்னு கொடுக்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு சம்திங் ஹேப்பன்ட். நம்ம சில பாட்ஸ்லாம் ஃபியூ செகண்ட்ஸ் அகோன்னு சொல்லிட்டு வருது, சிலதெல்லாம் மினிட்ஸ் அகோன்னு சொல்லிட்டு இருக்குங்க. அப்போனா இப்போ என்னோட kubectl கெட் டிப்ளாய்மெண்ட்னு கொடுத்தா திருப்பி அதே பழைய ஸ்டேட்டில் தான் இருக்கும், 7ன்னு தான் இருக்கும். அப்போ நான் இங்கே ரன் பண்ண கமாண்டுக்கான மரியாதையே இல்லை. அதே மாதிரியே இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ரெப்ளிகாவை நான் 15ன்னு மாற்றுறேன், இல்லை 10ன்னு மாற்றுறேங்க. அப்போ 10ன்னு மாற்றுறீங்கன்னா கூட இங்கே பாருங்கள், இப்போதைக்கு 1 2 3 4 5 6 7 தான் இருக்குது அண்ட் என்னோட வீடியோ மறைச்சிட்ருக்கு, சாரி. ஸோ இப்போ என்னோட மல்டிபிள் பாட்ஸ் இருக்குது. இப்போ நான் திருப்பி நான் அதை 10ன்னு நான் மாற்றுறேன். இமீடியட்டாக இங்கே போனீங்கன்னா புதுசாக சில பாட்லாம் வரும் ஃபியூ செகண்ட்ஸ் அகோன்னு, ஆனால் அதெல்லாமே தப்பான பாடுன்னு சொல்லிட்டு மறுபடியும் டிலீட் பண்ணிடுங்க. அப்போ இந்த செல்ஃப் ஹீலுன்ற கான்செப்ட் இப்போ நான் கெட் டிப்ளாய்மெண்ட்னு கொடுத்தாலும் நீங்களே பார்க்கலாம், அது 7லே தான் இருக்கும், இட் டஸ் நாட் அலோவ். அப்போ இந்த செல்ஃப் ஹீலுன்ற கான்செப்ட் என்ன மீனிங் அப்படின்னா, உங்களோட ஆர்கோ சிடி எதுக்குள்ளே ரன் ஆகுது, கியூபர்னெட்டிஸ்குள்ளே தான் ரன் ஆகுது. ஸோ சின்ஸ் ஆர்கோ சிடி இஸ் ரன்னிங் வித்தின் த கியூபர்னெட்டிஸ், இமீடியட்டாக என்னோட கியூபர்னெட்டிஸில் யாராவது எந்த சேஞ்ச் பண்ணாலோ இல்லை டிப்ளாய்மெண்ட்டை டிலீட்டே பண்ணாலோ இட் வில் ரீக்ரியேட்டட், இம்மீடியட்லி இட் வில் ரீக்ரியேட்டட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே எல்லாமே மினிட் அக்கௌண்ட் இருக்கா, என்னோட ரெப்ளிகாவை நான் 0ன்னு கூட மாற்றுறேங்க. 0ன்னு மாத்திரனா எல்லாமே டெலீட் ஆகும். ஸோ எவ்ரி திங் வில் பி டெலீட்டட், பட் இம்மீடியட்டாக அகெயின் ஃபியூ செகண்ட்ஸ் அகோன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன பண்ணுச்சுன்னா நான் 0 பண்ணதை
எனக்கு மறுபடியும் எல்லாத்தையும் கொண்டு வந்துருச்சு. அப்போ மீனிங் நான் kubectl get pods கொடுத்தனா எல்லாமே ஃபியூ செகண்ட்ஸ் அகோ எனக்கு கிரியேட் ஆன மாதிரி வந்துருச்சுங்க. அப்போ ஆர்கோ சிடியோட மெயின் அட்வான்டேஜே என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டியே என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்களோட ஆப்ளிகேஷனில், உங்களோட ப்ராஜெக்டில் மல்டிபிள் ஆப்ளிகேஷன்ஸ் இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன பண்ணலான்னா இது எல்லாத்தையுமே ஒரு ஆர்கோ சீடர் ஒரு அப்ளிகேஷனாக கிரியேட் பண்ணிடலாம். ரைட், இப்போ நான் புதுசாக ஒரு நியூ அப்ளிகேஷன் கொடுக்கலாம். இங்கே அப்ளிகேஷன் நேம், ப்ராஜெக்ட் நேம்ன்றது டிஃபால்ட். இது நீங்கள் ப்ராஜெக்ட் நேம்ன்றதுனா ஆல்ஃபா ப்ராஜெக்ட், பேட்டா ப்ராஜெக்ட்னு ஒரு ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துட்டு இது வந்து என்ன அப்ளிகேஷன், இது எதுக்காக டிப்ளாய் பண்ணுறதுக்கு, இது என்னோட பேக் எண்டு ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நேம் கொடுத்துட்டு சிங்க் பாலிசி ஆட்டோமேட்டிக் அகெயின் இதுலேயே நீங்கள் என்ன பண்ணலான்னா யூ கேன் செட்டப் திஸ். அண்ட் இப்போ நம்ம இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம என்னன்னு சொல்லிட்டு வில் டாக் அபவுட் திஸ். அண்ட் நீங்கள் என்ன பண்ணலான்னா ரெபாசிட்டரியோட யூஆர்எல் கொடுத்துட்டு அண்ட் அது என்னன்னு நீங்கள் பார்த்து கொடுத்துடலாம். இப்போ இதுவே உங்ககிட்ட ஒரு ப்ரைவேட் ரெபாசிட்டரியாக இருக்குன்னா நத்திங் ப்ராப்ளம், நம்ம ஒரு புது ரெப்போவை நீங்கள் என்ன பண்ணலான்னா கனெக்ட் பண்ண முடியுங்க. ஸோ சூஸ் யுவர் கனெக்ஷன் மெத்தட். நீங்கள் எஸ்எஸ்ஹெச் வழியாக நீங்கள் கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை எஸ்டிபிஎஸ் வழியாக கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை கிட்டப் ஆப், ஸோ நீங்கள் உங்களோட ப்ரைவேட் கீ மூலிமா கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ வாட் எவர் த மெத்தட் யூ வாண்ட், அது மூலியமாகவும் நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் ஒரு பர்சனல் ஆக்சஸ் டோக்கன் ஜென்ரேட் பண்ணி கூட யூசர் நேமு பாஸ்வேர்டில் பர்சனல் ஆக்சஸ் டோக்கனை நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா யூ கேன் கனெக்ட் யுவர் ப்ரைவேட் ரெபாசிட்டரி ஆஸ் வெல். ரெபாசிட்டரி நீங்கள் இங்கே கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஆப் க்ரியேட் பண்ணும்போது ஒவ்வொரு வாட்டியும் இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும்னு இல்லை, ஆட்டோமேட்டிக்காகவே இங்கேவே ரெபாசிட்டரியிலே இட் வில் ஷோ யூ இந்த மாதிரி இந்த ரெபாசிட்டரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நீங்கள் உங்களோட பாத்தை கொடுத்துட்டிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணலான்னா யூ கேன் மெயின்டைன். ஸோ தெர் ஆர் 2 டேர்ம்ஸுங்க. நம்ம என்ன பண்ணலான்னா வி கேன் டாக் அபவுட் 2 டேர்ம்ஸ். ஒன்று என்னென்னா மோனோ ரெப்போ, இன்னொன்று பாலி ரெப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மோனோ ரெப்போ பாலி ரெப்போனா என்னங்க, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தம்? மோனோ ரெப்போனா என்னன்னா ஒரே ஒரு கிட்டப் ரெபாசிட்டரி தான், அதில் டிஃப்ரெண்ட் ஃபோல்டர்ஸை நீங்கள் வைக்க போகிறீங்க. டிஃப்ரெண்ட் ஃபோல்டர்ஸ் வச்சு அந்த ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்கள் டீம் எல்லாருமே அந்த குபர்னெட்டிஸோட மேனிஃபெஸ்ட் ஃபைல்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அதுக்கு பேர் மோனோ ரெப்போ. ஸோ மோனோ ரெப்போ இஸ் ஈஸி டு மேனேஜ். நம்ம மல்டிபிள் மைக்ரோசர்விஸ் டிப்ளாய் பண்ணும்போது இட்ஸ் ஈஸி. ஆனால் இதுவே பாலி ரெப்போ அப்படின்றது என்னென்னா கிட்டப் ரெபாசிட்டரியே தனித்தனி டீமுக்கு தனித்தனி கிட்டப் ரெப்போ இருக்கும். பாலி ரெப்போட அட்வான்டேஜ் என்னன்னா இப்போ எல்லாருக்கும் ஒரே ரெபாசிட்டரின்ற போது ஒரு டீம் மெம்பர் இன்னொரு ஃபோல்டரில் இருக்கிற ஃபைலை மாடிஃபை பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கும். அப்போ நான் ப்ராஜெக்டே நான் தனித்தனியாக பிரிச்சிடுறேன், தனித்தனி கிட்டப் ரெப்போ நான் கொடுத்துட்றேன். அந்தந்த கிட்டப் ரெப்போலேருந்து இருக்கிற மேனிஃபெஸ்ட் ஃபைல்ஸை நம்ம டிப்ளாய்மெண்ட் பண்ணலாம். அப்போ அப்படியுமே நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் இங்கே மல்டிபிள் கிட்டப் ரெப்போஸை ஆட் பண்ணிக்கலாம். எந்த ரெப்போலேருந்து எந்த ப்ராஜெக்டை வேணுமோ அது எல்லாத்துக்குமே நீங்கள் இப்படி ஆப்ளிகேஷன்ஸாக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாங்க. அப்போ இதெல்லாம் தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம ஆர்கோ சிடியில் ஒரு ஆப்ளிகேஷனை சிங்க்ரனைஸ் பண்ணுறதுக்கு வி ஹேவ் டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ரொம்ப சிம்பிளாக நம்ம ஒரு ஹெல்ம் சார்ட்டே கூட, ஸோ ஒரு ஹெல்ம் சார்ட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கூட, ஒரு அஃபீஷியல் சார்ட் இருக்குது, இல்லை S3 பக்கெட்டில் நீங்கள் ஒரு சார்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா அதை கூட யூ கேன் யூட்டிலைஸ் இட் ஆஸ் அ ஆப். ஏன்னா நம்ம இவ்வளோ நேரம் நம்ம கிட்டப் ரெப்போவை நம்ம என்ன பண்ணோன்னா நம்ம கொடுத்துட்டு வந்தோம். இப்போ இதுவே உங்ககிட்ட ஒரு ஹெல்ம் சார்ட் இருக்குது அப்படின்னா கூட அந்த ஹெல்ம் சார்ட்டே கூட நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலாம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், லெட் மீ கோ டு அ நியூ ஆப். அப்ளிகேஷன் நேம் வந்து மை சார்ட் எக்ஸாம்பிள். இவங்க எல்லாரும் ஒரே ப்ராஜெக்ட் அடியில் தான் வராங்க, மேனுவலாகவே இருக்கட்டும். இப்போ இது கிட்டு கிடையாது, இது வந்து ஹெல்மு. அப்போ ஹெல்ம்னாலே என்னென்னா ரொம்ப சிம்பிளாக உங்களோட ரெப்போட யூஆர்எல் என்ன, இதுதான் என்னோட ரெப்போசிட்டரியோட யூஆர்எல். இந்த ரெப்பாசிட்டரியில் என்னென்ன சார்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேவே வந்துடும். ஏன்னா ஹெல்ம்ன்றது இன்டெலிஜென்ட் டூல், ஆர்கோ சிடி இன்டெலிஜென்ட் டூல். இதில் நான் என்ஜினிக்ஸ்னு ஒரு சார்ட்டை நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நான் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ என்ஜினிக்ஸ், அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். நீங்கள் வேணும்னா இங்கே அதோட ரிவிஷன் நம்பரும் கொடுத்துடலாம். நான் ஒரு பழைய ரிவிஷன் 15 அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், 15 ரிவிஷனை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ இங்கே நம்ம எந்த விதமான இங்கே மேனுவலாக என்ட்ரி கொடுக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ஸோ நான் இங்கே ஒரு சார்ட் கொடுத்தா அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிட்டா, கிளஸ்டர் வந்து டிஃபால்ட்டு, நேம் ஸ்பேஸும் டிஃபால்ட். இல்லை எனக்கு என்ன பண்ணிடுன்னா எனக்கு இன்ஸ்டால் பண்ணிடு, இது யூஆர்எல். அண்ட் ஹெல்மில் நீங்கள் இந்த சார்ட்டுக்கு ஏதாவது மேனிஃபெஸ்ட் நீங்கள் பாஸ் பண்ணணுமா, வேல்யூஸ் ஃபைல் வச்சுருக்கீங்களா, ஏதாவது நீங்கள் அதை பாஸ் பண்ணணுமா, இல்லை நீங்கள் எதாவது வேல்யூஸை மேனுவலாக கொடுக்கணுமா, இல்லை இங்கேவே நீங்கள் எல்லா சார்ட்டுக்கான வேல்யூஸை சேஞ்ச் பண்ணுற மொத்த ஆப்ஷனும் இங்கேயே இருக்குங்க. அப்போ இது எல்லாத்தையுமே மாடிஃபை பண்ணலாம். நான் இங்கே நான் ஆட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக ஆர்கோ சிடி என்ன பண்ணுதான் டிடெக்ட் பண்ணிக்கிச்சு. ஸோ டிடெக்ட் பண்ணிக்கிட்டு ஓகே இதுதான் சார்ட்டுன்னு சொல்லிட்டு இட் காட் பிக்ட் அப். அண்ட் இங்கே எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள்
நம்ம எப்படி ஒரு ஹெல்ம் சாட்டுக்கு வேல்யூஸ் டாட் ஃபைல் நம்ம கொடுப்போம், அந்த மாதிரி இங்கேயே நீங்கள் கூட நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நான் க்ரியேட்டுன்னு கொடுத்தா போதும், வெரி சிம்பிள். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆயிரும்னா, இப்போ எனக்கு புதுசாக எனக்கு ஒன்று க்ரியேட் ஆயிரும். அண்ட் லெட்டஸ் வெயிட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸு. எனக்கு என்ன ஆகுனா, எனக்கு ஒரு மை சார்ட் எக்ஸாம்பிள், இது கிட்டப் ரெப்போ, இது ஹெல்ம். ஸோ ஹெல்ம் வச்சு எனக்கு என்னென்னா ஒரு என்ஜினிக்ஸ் ஆப்பை எனக்கு க்ரியேட் ஆயிருங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை சிங்க்குன்னு நான் கொடுக்குறேன், மேனுவலாக சிங்க்ரனைஸ்ன்னு கொடுக்குறேன். சிங்க்ரனைஸ் ஆயிடுச்சு. அப்போ ஒரு என்ஜினிக்ஸ் சர்வீஸு, ஒரு என்ஜினிக்ஸ் டிப்ளாய்மெண்ட்டு, ஒரு ரெப்ளிகா செட்டு, ஒரு பாடு க்ரியேட் ஆகுது. பாடுக்கு என்ன இஷ்யூ, நாட் ஃபவுண்டு, புல் பேக் இமேஜ், ஃபெயில் டு ரிசால்வ், ரெஃபரன்ஸு, அந்த வேர்ஷன் நம்பரில் ஏதாவது ஒன்று மேபி ரெப்ளிகா செட்டு கிரியேட் ஆகுறதுல அந்த ஒரு இஷ்யூ ஆகுது. ஓகே, ஏன்னா நான் பழைய வேர்ஷன் சூஸ் பண்ணனால இட்ஸ் ஸ்டில் ப்ராக்ரஸிங், மேபி அது ரீட்ரை பண்ணும். பட் இப்போ நான் kubectl கெட்டு பாடுன்னு கொடுத்தனா யூ கேன் see your இமேஜ் புல் பேக் ஆஃப். அப்படின்னா என்னென்னா, நான் பழைய வேர்ஷன் சூஸ் பண்ணியிருக்கேன், அந்த பழைய வேர்ஷன் கொண்ட இமேஜ் இப்போ எனக்கு அங்கே இல்லை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, மறுபடியும் ஐ கேன் கோ அண்ட் எடிட் திஸ் டீட்டெயில்ஸில், ஐ கெஸ் பேராமீட்டர்ஸ். ஸோ பேராமீட்டர்ஸில் நம்ம என்ன பண்ணலாம்னா, நான் என்னோட வேர்ஷன் நான் சூஸ் பண்ணதில் ஹெல்மோட வேர்ஷன், there's a lot of options. Okay, so target revision இல்லைனா நான் edit சார்ட்டோட வேர்ஷன் நான் லேட்டஸ்டே கூட எடுத்துக்கிறேங்க. ஸோ லேட்டஸ்டே கூட கொடுத்துட்டு சேவ்ன்னு நான் கொடுக்குறேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த இடத்துல என்ஜினிக்ஸ் 15ன்ற வேர்ஷன், நான் பழைய வேர்ஷன் நான் சூஸ் பண்ணதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் லெட் மீ சேவ் அ லேட்டஸ்ட் ஒன். இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நவ் என்னென்னா என்னோட சார்ட்டு, ஸோ இட் இஸ் ஆல் கிரியேட்டிங் ரிசோர்ஸஸ். நான் ஒரு தடவை சிங்க்ரனைஸ்ன்னு நான் கொடுத்துட்றேங்க. ஸோ மேனுவலாக ஒரு தடவை நான் சிங்க்ரனைஸ் கொடுக்குறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா, எனக்கு சீக்ரெட்டு, சர்வீஸு அண்ட் டிப்ளாய்மெண்ட்டு, பாட் டிஸ்ரப்ஷன் பட்ஜெட் எல்லாமே க்ரியேட் பண்ணுது. அண்ட் எனக்கு பாடுமே எனக்கு என்ன ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ரெப்ளிகா செட் க்ரியேட் ஆச்சு, இட் ஃபெயில்டு. அண்ட் அகெயின் இப்போ எனக்கு என்னென்னா, அகெயின் ரெப்ளிகா செட் க்ரியேட் ஆகி இட் இஸ் கிரியேட்டிங் அ ரிசோர்ஸ். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, நம்ம ரிவிஷனை சேஞ்ச் பண்ணோம், கரெக்டுங்களா? ஸோ ரிவிஷன் நான் சேஞ்ச் பண்ணேன். ரிவிஷன் சேஞ்ச் பண்ணும்போது என்னென்னா, முதல்ல ஒரு ரெப்ளிகா செட் கிரியேட் ஆச்சு, அதுக்கான ஒரு பாடு கிரியேட் ஆகணும். ஆனால் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, 15 வெர்ஷன்லேருந்து 22 வெர்ஷன் கொடுத்துட்டேன். அப்போ இந்த 22 வெர்ஷனுக்கான இது, ஸோ இங்கேயே ரிவிஷன் 1, ரிவிஷன் 2ன்னு இருக்கும். ஆனால் இதுதான் போயிருக்கணுமே, இது ஏன் இன்னும் இருக்கான்? ஸோ அப்போ நம்ம இங்கே ப்ரூவ்னு கொடுத்துட்டோம்னா நம்ம கொடுத்துரும். நம்ம இங்கே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு kubectl. ஸோ அப்போ இந்த இடத்துல நான் டீட்டெயில்ஸ்ன்ற இடத்துல போயிட்டு எனேபிள் ஆட்டோ சிங்க் ஓகே, அண்ட் ப்ரூன் ரிசோர்ஸஸ் அதுவும் ஓகே, செல்ஃப் ஹீல் ஓகேன்னு கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணுறேன். இங்கே 1ன்னு இருக்கா, இப்போ நான் சிங்க்குன்னு கொடுத்தேன்னா, ஸோ சிங்க்ரனைஸ் ஓகே. அண்ட் இது என்னது, ரெப்ளிகா செட்டு ஓகே, பழைய ரெப்ளிகா செட்டா? ஸோ ரிவிஷன் 1ஓட ரெப்ளிகா செட் அது, ஐ கெஸ் அது தானே. ஸோ kubectl கெட் ரெப்ளிகா செட். ஓகே, அப்போ நம்ம kubectl ஓகே ஃபைன். அப்போ இந்த பழைய ரெப்ளிகா செட் 00ன்னு இருக்கிறது தான் அங்கே 1ன்னு கொடுத்துருக்கான். ஓகே, அதை டெலீட் பண்ண வேண்டியதில்லை. பட் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் டெலீட் பண்ணுறீங்க, நீங்கள் அந்த பர்மிஷன் இல்லாமல் கொடுத்து நீங்கள் டெலீட் பண்ணிங்கன்னா, ஸோ ஃப்ரம் த ரெப்பாசிட்டரியிலேருந்து ஹெல்ம் சார்ட்லேருந்து ரிமூவ் பண்ணாலுமே, கிட்டப்லேருந்து ரிமூவ் பண்ணாலும் இங்கே அது ரிமூவ் பண்ணுறதுக்கான பர்மிஷன் இருக்காது. ஸோ அப்போ நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும். டன். அப்போ நம்ம ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக, ரொம்ப ஈஸியாக ஒரு ஹெல்ம் சார்ட் நீங்கள் ஒன்று பப்ளிக் ரெப்பாசிட்டரியாக இருக்கலாம், இல்லை உங்களோட S3 பக்கெட்லேயே நீங்கள் ஓன் சார்ட்டாக கூட நீங்கள் ஹோஸ்ட் பண்ணலாம், அங்கேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை ஒரு Kubernetes நம்ம ஒரு கிட்டப் ரெப்பாசிட்டரியிலிருந்தும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, யூ கேன் பிக் அப் யுவர் கோட் அண்ட் யூ கேன் எக்ஸிக்யூட் இட். இது எல்லாமே நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போது நம்ம சில ஸ்மால் செட்டிங்ஸ் மட்டும் ஆர்கோ சிடியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுப்போம். அண்ட் அது கூடவே அப்ளிகேஷன் செட்டுனா என்ன, ஆர்கோ ரோல் அவுட்னா என்ன, இதெல்லாம் பார்த்துட்டோம்னா நம்மளோட ஃபைனல் செக்மெண்ட் ஆர்கோ சிடி பற்றின இன்டர்வியூவில் என்ன கொஷின் கேட்டாலும் ஆர்கோ சிடி எப்படி செட்டப் பண்ணுறது, இந்த ஆர்கோ சிடின்ற டூலோட அட்வான்டேஜை இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் இன்னும் ஆர்கோ சிடி கம்ப்ளீட்டாக ஒரு ப்ரைவேட் ரெப்பாசிட்டரிக்கு எப்படி செட் பண்ணுறதுன்ற எல்லாத்தையும் நம்ம அடுத்த வீடியோ ப்ராஜெக்ட் கிளாஸில் நம்ம கண்டிப்பாக ஆர்கோ சிடி யூஸ் பண்ணி அதை செட்டப் பண்ண தான் போகிறோம். பட் ஃபார் நவ் வாட் இஸ் ஆர்கோ சிடின்றதை நம்ம ஓரளவுக்கு லேர்ன் பண்ணியாச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் சின்ன விஷயங்கள் மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பேசுவோம். இப்போ நான் ஒரு புது அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணும்போது இங்கேவே நமக்கு சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, சிங்க் ஆப்ஷன்ஸ். இதில் கொஞ்சம் அட்வான்ஸ்டாகவும் இருக்கும், நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்னென்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கிப் ஸ்கீமா வேலிடேஷன் அப்படின்னா என்னென்னா, ஒவ்வொரு வாட்டி நீங்கள் Kubernetes மேனிஃபெஸ்ட் ஃபைல்ஸ்லாம் வச்சுருக்கும் போது அந்த மேனிஃபெஸ்ட் ஃபைலை ஆர்கோ சிடி வெரிஃபை பண்ணும் கரெக்டாக.
அது வெரிஃபை பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கீமா வேலிடேஷன் கொடுங்க. அண்ட் ஆட்டோ கிரியேட் நேம் ஸ்பேஸ்னு என்னென்னா, நீங்கள் ஒரு நேம் ஸ்பேஸே இல்லைனாலும் அந்த நேம் ஸ்பேஸு ஆர்கோ சிடி உங்களுக்காக க்ரியேட் பண்ணி உங்களோட ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் அதில் க்ரியேட் பண்ணிடுவான். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் அந்த நேம் ஸ்பேஸ் இருக்கா இல்லையான்னு வெரிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். அண்ட் அப்ளை அவுட் ஆஃப் சிங்க் அப்படின்ற கான்செப்ட்டுக்கு என்ன மீனிங்னா, ஒவ்வொரு வாட்டியும் மொத்தமாக எல்லா ரிசோர்ஸஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு பதில் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வெறும் டிப்ளாய்மெண்ட் ஃபைலை மட்டும் தான் மாடிஃபை பண்ணியிருக்கேன். அப்போ டிப்ளாய்மெண்ட் ஃபைலில் இருக்கிறத மட்டும் நீ சேஞ்ச் பண்ணு. ரெப்ளிகா 3 to 7னா மீதி இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் நீ வெரிஃபை பண்ண வேணாம், சேஞ்ச் பண்ண வேணாம், அதை மட்டும் மாடிஃபை பண்ணால் போதும். அப்போ அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு அப்ளை அவுட் ஆஃப் சிங்க்னு கொடுக்கலாம். அண்ட் சிமிலர்லி ப்ரூன் லாஸ்ட் அப்படின்ற இந்த டேர்முக்கு என்ன மீனிங்னா, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கடைசியாக ஒரு விஷயத்தை ப்ரூன் பண்ணணும். இப்போது டிப்ளாய்மெண்ட் என்ன பண்ணும், டிப்ளாய்மெண்ட் வந்து ரெப்ளிகா செட்டை கிரியேட் பண்ணும், ரெப்ளிகா செட் வந்து பாடை கிரியேட் பண்ணும். அப்போ இந்த ப்ரூன் லாஸ்ட்னு கொடுத்துட்டிங்கன்னா என்னென்னா, நம்ம நார்மலாக பாட் டிலீட் ஆகிட்டு ரெப்ளிகா செட் டிலீட் ஆன அப்புறம் தான் டிப்ளாய்மெண்ட் வரும். பட் நீங்கள் இந்த மாதிரி ப்ரூன் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க. ஸோ அதுக்கு என்ன மீனிங்னா, ஸோ உங்களோட ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் டிப்ளாய்மெண்ட்டை டேரெக்டாக டெலீட் பண்ணிடும். அடுத்து கார்பேஜ் கலெக்டாருன்ற ஒரு கான்செப்ட் போயிட்டு இட் வில் கோ அண்ட் க்ளீன் அப் ஆல் யோர் ரிசோர்ஸஸ். இதுதான் இங்கேயும் ப்ரூன் ப்ரொபகேஷன் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அப்போது நம்ம ப்ரூன் லாஸ்ட் அப்படின்றதும் இந்த ப்ரூன் ப்ரொபகேஷன் பாலிசியும் ஒரு அளவுக்கு நம்ம லிங்க் பண்ணலாம். ப்ரூனுன்ற வார்த்தை என்ன மீனிங், ஒரு விஷயத்தை டெலீட் பண்ணுறது. இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு குபர்னெட்டிஸ்லேருந்து ஒரு மேனிஃபெஸ்ட் ஃபைல் எடுத்துடுறேங்க, எனக்கு இந்த சர்வீஸ் வேணான்னு. அப்போ எடுத்துட்டோம்னா என்ன பண்ணணும், ஆர்கோ சிடி அதை டெலீட் பண்ணிடும். இப்போ இதுவே நான் என்ன பண்ணுறேன், இல்லை வேறு ஏதாவது ஒரு சேஞ்ச், ஒரு டிப்ளாய்மெண்ட்டோட நேமே நான் சேஞ்ச் பண்ணுறேன், என்ன பண்ணுன்னா பழைய டிப்ளாய்மெண்ட்டை டிலீட் பண்ணிட்டு புதுசாக ஒரு டிப்ளாய்மெண்ட்டை க்ரியேட் பண்ணும். ஏன்னா நேமை நம்ம சேஞ்ச் பண்ணுறது அது ஒரு ரிசோர்ஸே சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு அர்த்தம். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு புது விஷயத்தை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தேவையில்லாத விஷயத்தை டெலீட் பண்ணுறதுக்கு இந்த ப்ரூன் லாஸ்ட்டு நீங்கள் கொடுப்பீங்க. அது கூடவே இந்த ப்ரூன் எப்படி டெலீட் பண்ணணும், அதில் ஃபோர்க்ரவுண்டு, பேக்ரவுண்டு, ஆர்ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு 3 மோடு இருக்கும். இது 3த்தையும் நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு அந்த டேபிள் காலமோட டிஃப்ரென்சஸை நான் எப்படியும் நம்ம இந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நீங்கள் கிட்டப் ரெப்போலே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதில் ஃபோர்க்ரவுண்டோட மோட் மீனிங் என்னென்னா, ஸோ ஃபஸ்ட்டு டிப்ளாய்மெண்ட்டை டெலீட் பண்ணும்போது எப்படி ரெப்ளிகா செட் பாடுன்னு இருக்கோ அது அதே ஆர்டரில். ஸோ உங்களுக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு பாடை டெலீட் பண்ணும், ரெப்ளிகா செட்டை டெலீட் பண்ணும், அடுத்து டிப்ளாய்மெண்ட்டை டெலீட் பண்ணும் when you go with foreground. பேக்ரவுண்ட் மோட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டேரெக்டாக டிப்ளாய்மெண்ட்டை டெலீட் பண்ணிடும். பட் ரெப்ளிகா செட்டும் பாடு என்ன ஆகும்னா, கார்பேஜ் கலெக்டாருன்ற ஒரு பர்சன் போயிட்டு ஓகே நமக்கு டிப்ளாய்மெண்ட்டே இல்லை, ரெப்ளிகா செட்டும் பாடு அவனுக்கு அடியில் தானே இருக்கா, அப்போ அவனையும் நான் தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போய் டெலீட் பண்ணுங்க. ஆர்ஃபன்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இட் மீன்ஸ் என்னென்னா, உங்களுக்கு டிபெண்டன்சிஸ்னால் டெலீட் ஆகாது. டிப்ளாய்மெண்ட் டெலீட் பண்ணால் பை தியரி, பை கான்செப்ட் அதுக்கு அடியில் இருக்கிற பாடும் ரெப்ளிகா செட்டும் டெலீட் ஆகணும். ஆனால் இந்த இடத்துல ரெப்ளிகா செட்டும் பாடும் அப்படியே இருக்கும், டிப்ளாய்மெண்ட் மட்டும் ரெடியாகி இருக்கும். அந்த ரெப்ளிகா செட்டும் பாடும் ஆர்ஃபனாக இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி என்ன கான்செப்டில் யூ வாண்ட் டு டெலீட் அப்படின்றதுக்காக இந்த ப்ரூன் ப்ரொபகேஷன் பாலிசின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது டிஃபால்ட்டாக ஃபோர்க்ரவுண்டில் தான் இருக்கும். ரைட். இதில் நெக்ஸ்ட் நீங்கள் இக்னோர் டிஃப்ரென்ஸஸ், சர்வர் சைடு அப்ளை, இதெல்லாம் நீங்கள் எதுவும் வரி பண்ண வேண்டாம். அது கொஞ்சம் அட்வான்ஸான திங்ஸ் தான். பட் பேசிக்காக என்னென்ன சிங்க் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு யாருன்னா கேட்டாங்கன்னா யூ கேன் டாக் அபவுட் தி சிங்க் ஆப்ஷன்ஸ். ஓகே, இது நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்தோங்க. அண்ட் இது எல்லாத்துக்கும் இந்த இக்னோர் டிஃப்ரென்ஸும் சரி, சர்வர் சைடு அப்ளையும் சரி, அது என்னன்றத டெஃபினேஷனை நான் கொடுக்குறேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் செக் இட் அவுட். பட் அகெயின் இது கொஞ்சம் நம்ம குபர்னெட்டிஸில் நம்ம டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கும்ல, நம்ம எல்லாத்தையும் ரொம்ப இன்டெப்த்தாக நம்ம அடுத்தடுத்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ அந்த மாதிரியான திங்ஸ் தான் நம்ம அது இன்டெப்த்தாக நீங்கள் இப்போதைக்கு பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஓகே, இப்போ நம்ம சோஃபார் இங்கே இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸையும் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம யூட்டிலைஸ் பண்ணோம், நம்ம க்ரியேட் பண்ணோங்க. ஆனால் இந்த இடத்துல there is something called as edit as YAMLனு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்போ edit as YAML அப்படின்ற ஆப்ஷன், ஸோ வாட் டஸ் இட் மீன், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, திஸ் இஸ் நத்திங் பட்டு நம்ம இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம கொடுக்கறதுக்கு பதில் இங்கே ஒரு YAML ஃபார்மேட்டில் கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா யூ கேன் கிரியேட் அன் அப்ளிகேஷன். அப்போ இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அப்ளிகேஷன் செட், SET, ஸோ அப்ளிகேஷன் செட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ளிகேஷன் செட்டுனா என்னென்னா இட்ஸ் நத்திங் பட் நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் சொல்லிட்டு யூஸ் பண்ணுறீங்க. அண்ட் இதில் நீங்கள் என்னென்ன டெஸ்டினேஷன் இதெல்லாமே YAML ஃபைல்லே நீங்கள் கொடுக்கலாம். பட் ஆனால் இதுக்கு பதில் யூ கேன் யூஸ் சம்திங் கால்ட் அஸ் அப்ளிகேஷன் செட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. செட்டுனா என்னது, ரெப்ளிகா செட், டீமன் செட் அப்படின்னா செட்டாக ஒரு மல்டிபிள் ரிசோர்ஸை கிரியேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு அப்ளிகேஷனுக்கு அப்ளிகேஷன், பல அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் செட். இப்போ நான் என்னன்னா என்கிட்ட ஒரு 50 அப்ளிகேஷன்ஸ் இருக்குங்க. 50 அப்ளிகேஷன்னா 50 மைக்ரோ சர்வீஸ்.
ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் போயிட்டு மேனுவலாக யூஐ ஓப்பன் பண்ணி இதுக்கு ஃபஸ்ட்டு இந்த யூஆர்எல் அப்படி கொடுக்கணும், செகண்ட் இதுக்கு யூஆர்எல், தேர்டுக்கு இந்த யூஆர்எல், இந்த மாதிரி நீங்கள் மேனுவலாக கொடுக்கறதுக்கு பதில் அப்ளிகேஷன் செட்டுன்ற ஒரு YAML ஃபைலை நீங்கள் என்ன பண்ணலாம்னா இங்கே யூஸ் பண்ணலாம். இது என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இங்கேவே யூ கேன் ரைட் திஸ் YAML அண்ட் நீங்கள் நார்மலாக நெட்லேருந்து ரிசர்ச் பண்ணி தான் அதை எழுத முடியும். அண்ட் நம்ம அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன்லாம் பார்த்து தான். அண்ட் இதில் வாட் வி கேன் டூஸ், நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு அப்ளிகேஷன் செட் கொண்டு வந்திருக்கேன். இல்லை என்ன பண்ணுறேன்னா ஒரு கிளஸ்டர் டெவ் அதுக்கான யூஆர்எல், இன்னொரு கிளஸ்டர் அதுக்கான யூஆர்எல், அண்ட் இந்த மாதிரி ரெப்போவோட யூஆர்எல், அண்ட் இதில் கிளஸ்டரோட நேம் நான் இங்கே சேஞ்ச் பண்ணணும். அப்போ நான் மல்டிபிள் கிளஸ்டரில் ஒரே அப்ளிகேஷனை டிப்ளாய் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இதுதான் என்னோட அப்ளிகேஷன், பட் ஐ வாண்ட் டு டிப்ளாய் டு டிஃப்ரெண்ட் கிளஸ்டர்ஸ். அப்போ அப்ளிகேஷன் செட்டுன்ற கான்செப்டை யூஸ் பண்ணிங்கன்னா யூ கேன் டிப்ளாய் மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் இந்த சேம் கிளஸ்டர், டிஃப்ரெண்ட் கிளஸ்டரில் ஒரே அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூ கேன் ரீயூஸ் யோர் கோட். இதை நீங்கள் யூஐயில் போய் கிரியேட் பண்ணுறதையும் தாண்டி நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூ கேன் ஆல்சோ கிரியேட் இட் ஆன் யோர் CLI வழியாகவும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், vi appset.yaml அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதிக்கிறேன். இதில் நான் இங்கே நான் வச்சுருக்கிற கோடை பேஸ்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் சேவ் அண்ட் குவிட். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா ஒரு அப்ளிகேஷன் செட்டுக்கான கோடை கிரியேட் பண்ணிவிட்டேன். அண்ட் அந்த கோடில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் நத்திங் பட்டு நம்ம 2 நேம் ஸ்பேஸ் டெவ் ப்ராடுன்ற நேம் ஸ்பேஸில் நான் ஒரு என்ஜினிக்ஸ் சார்ட்டை நான் என்ன பண்ணுறேன்னா டிப்ளாய் பண்ணுறேங்க. அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்டு. பட் ஆனால் இது என்னென்னா 2 அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண போகுது. அப்போ 2த்துக்கும் மேற்பட்ட அப்ளிகேஷன் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி மேனுவலாக கிரியேட் பண்ணுறதுக்கு பதில் இந்த அப்ளிகேஷன் செட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த YAML ஃபைல் நான் ரன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி kubectl கிரியேட்டு நேம் ஸ்பேஸு, இங்கே என்ன பேர் வச்சுருக்கேன், டெவ் அண்ட் ப்ராடு, 2 நேம் ஸ்பேஸ் நம்மக்கிட்ட இருக்கட்டும். ஸோ அப்புறம் என்ன பண்ணிங்கன்னா 2 நேம் ஸ்பேஸ் நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இது அப்படியே kubectl apply -f appset அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ நான் appsetன்னு சொல்லிட்டு நான் அந்த ரிசோர்ஸஸை நான் கிரியேட் பண்ணுறேன் which will be on argo cd அப்படின்ற நேம் ஸ்பேஸை தான் நம்ம எல்லாமே வச்சுருக்கோம். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு அப்ளிகேஷன் செட்டுன்னு கிரியேட் ஆயிடுச்சு. அப்போ என்னோட யூஐயில் போய் பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்களேன், இப்போ புதுசாக இன்னும் 2 வந்திருக்குங்க. ஸோ அப்போ ப்ராட் என்ஜினிக்ஸு டெவ் என்ஜினிக்ஸுன்ற பேரில் few seconds it has been created at time பார்த்தீங்கனாலே 11:24 அப்படின்னு சொல்லிட்டு it has been created. அப்போ நம்ம இப்படி மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸை கன்சோலில் போய் நீங்கள் மேனுவலாக கிரியேட் பண்ணுறதுக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா இப்படி ஒரு YAML ஃபார்மேட்டில் கூட அப்ளிகேஷன்ஸை நீங்கள் அப்ளிகேஷன் செட்டுன்ற ஒரு கான்செப்ட் மூலியமாக மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸை இந்த சிங்கிள் ஸ்டாக்கில் நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். மெயின்லி ஃபார் டைம் சேவ் பண்ணுறதுக்காக தான் when you are working with multiple teams multiple applications அப்படின்ற போது. ஸோ அப்போது நீங்கள் மெயினாக ஆர்கோ சீடியில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க, உங்கள் ஒர்க்கே ஃபுல்லாக ஆர்கோ சீடியில் தான் இருக்குது, இதை மானிட்டர் பண்ணுறது சிங்க்ரனைஸ் பண்ணுறது தான் இருக்குன்னா அப்போ அப்ளிகேஷன் செட்ஸ் எல்லாமே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலாங்க. ஸோ இது ஒரு பவர்ஃபுல்லான கான்செப்ட் தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளிகேஷன் செட்னா என்னன்னு நம்ம கற்றுக்கிட்டோம். அதே மாதிரியே இப்போ ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆர்கோ ரோல் அவுட் அப்படின்னு ஒரு டாப்பிக்கை நம்ம பார்த்துட்டு இந்த வீடியோவை நம்ம wrap up பண்ணிடுவோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆர்கோ ரோல் அவுட்டுன்றது இந்த ஆர்கோ சிடிலே ஒரு எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் மாதிரி தாங்க. ஸோ அப்போ ஆர்கோ ரோல் அவுட் வாட் இட் வில் டூ இஸ் இட் வில் சிமுலேட் ப்ளூ க்ரீன் டிப்ளாய்மெண்ட்ஸ் ஆர் கேனரி டிப்ளாய்மெண்ட்ஸ், இந்த மாதிரி டிப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் வச்சு நீங்கள் டிப்ளாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த டைமில் நீங்கள் இந்த ஆர்கோ ரோல் அவுட்ஸ்ன்ற டாப்பிக்கை யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ ஐம் கோயிங் டு யூட்டிலைஸ் அன் ஆர்கோ ரோல் அவுட்டு. ஆனால் இப்போ நம்ம குபர்னெட்டிஸில் சில டாபிக்ஸ்லாம் படிச்சிருப்போங்க, நம்ம 2ஆக பிரிக்கலாம். ஒன்று என்னென்னா குபர்னெட்டிஸ்குள்ளேயே பில்ட்டுனா வரவங்க யார், இந்த பாடு, டிப்ளாய்மெண்ட்டு, ரெப்ளிகா செட்டு, டீமன் செட்டு, இது எல்லாமே குபர்னெட்டிஸ்குள்ளேயே வரவங்க. ஆனால் அந்த குபர்னெட்டிஸை தாண்டி இன்றைக்கி நம்ம கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் செட்டுன்னு ஒரு YAML ஃபைல் இப்போ நம்ம யூஸ் பண்ணது, அண்ட் அப்ளிகேஷனுக்கான ஒரு YAML ஃபைல், அப்ளிகேஷன் செட்டுக்கான YAML ஃபைல், இப்போ அடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிற ரோல் அவுட்டுன்னு ஒரு கைண்டு, இது எல்லாமே குபர்னெட்டிஸ்குள்ளே பில்ட்டுனா வரதில்லை, இவங்க வந்து ஆட் ஆன்ஸ் மாதிரி தாங்க. ஸோ அப்போ இவங்க என்னென்ன சொல்லலாம்னா கஸ்டம் ரிசோர்ஸ் டெஃபினேஷன்ஸ் ஆட் ஆன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஆட் ஆன்ஸ் ஆகும் நம்ம என்ன பண்ணலாம்னா குபர்னெட்டிஸோட ஃபங்க்ஷனாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக we can utilize. அப்போ நான் முதல்ல என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஆர்கோ ரோல் அவுட்டை இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக ஒரு நேம் ஸ்பேஸ் ஆர்கோ ரோல் அவுட்டனும் kubectl அப்ளைன்னு சொல்லிட்டு கிட்டப்லேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஆர்கோ ரோல் அவுட்டை நான் இன்ஸ்டால் பண்ணுறேங்க. இது வந்து நம்ம ஒரு அடிஷ்னல் ஆட் ஆன் ஆக நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். அதுக்கு சம்மந்தமான ஆல் த டாபிக்ஸ் ஆல் த ரிசோர்ஸஸ் எல்லாமே எனக்கு என்ன ஆகுதுன்னா எனக்கு இதில் கிரியேட் ஆகுது, இன்ஸ்டால் ஆகுது.
அண்ட் இப்போ என்னோட ஆர்கோ ரோல் அவுட் கரெக்டாக ரன் ஆகிட்டு இருக்கான்றதை நீங்கள் பார்க்குறதுக்கு அவனோட பாடோட ஸ்டேட்டஸை நீங்கள் செக் பண்ணி பார்ப்போம். வென் இட் இஸ் அப் அண்ட் ரன்னிங், அது ரன் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா ரோல் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கை நம்ம யூஸ் பண்ண முடியுங்க, விச் இஸ் ரோல் அவுட்னு சொல்லிட்டு ஒரு கைண்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு புதுசாகவே கூட ஒரு YAML ஃபைலாக கூட எடுத்துக்கிறேன். இதில் நான் பேஸ்ட் பண்ணுறேன். லெட் மீ கம் பேக் அண்ட் மினிமைஸ். இப்போ நம்ம ஆர்கோ ரோல் அவுட்ன்ற டாபிக் நான் என்ன பண்ணேன், EKS கிளஸ்டர் இருந்துச்சு, அதுக்கு மேலே ஆர்கோ சிடி இன்ஸ்டால் பண்ணேன். ஆர்கோ சிடியிலே அதோட ஃபங்க்ஷனாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணுறதுக்கு அது கூடவே ஆர்கோ ரோல் அவுட்னு சொல்லிட்டு இன்னொரு பிளகினையும் நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது ஆர்கோ சிடியிலே பில்ட்னா கிடையாது. ஸோ அப்போ நான் அப்படி அந்த பிளகின் ஆட் பண்ணனால இப்போ ரோல் அவுட்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கைண்டு உள்ளே வந்துட்டாங்க. இப்போ நான் அந்த ரோல் அவுட்னு சொல்லிட்டு இப்படி ஒரு YAML ஃபைல் எழுதலாம். இதில் என்ன பண்ணலான்னா, நம்ம ஸ்ட்ராட்டஜியில் கேனரி அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல 25% டிராஃபிக் அனுப்பு, அடுத்து 50% டிராஃபிக், அடுத்து 100% டிராஃபிக்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம இப்போது நம்மளோட டிப்ளாய்மெண்ட்ஸுக்கே, நம்மளோட பாடுக்கே நம்ம என்ன பண்ண முடியும்னா, we can handle the traffic. நம்ம இப்படி டிராஃபிக் கொடுக்க முடியுங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ரிசோர்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ லெட் மீ காப்பி திஸ். ஸோ இந்த காப்பி பண்ண ரிசோர்ஸை நான் என்ன பண்ணுறேன்னா கிட்டப்பில் ஆட் பண்ணி ஒரு ஆர்கோ சிடி ப்ராஜெக்டாக நம்ம டிப்ளாய் பண்ணணுங்க. ஸோ அப்போ நம்ம வாட் வி வில் டூ இஸ், ஸோ வி ஹாவ் நம்ம ஆர்கோ சிடிக்கு தேவையானதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம். இப்போ நான் இதை என்ன பண்ணிக்கிறேன்னா சேவ் கூட பண்ணிக்கிறேன். ஸோ என்னன்னா ஐ வில் சேவ் இட் அஸ் அ நியூ YAML ஃபைல். ஸோ என்ன YAML ஃபைல், வாட் ஐ வில் டூனா ரோல் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது ஒரு YAML ஃபைலாக நான் சேவ் பண்ணிடுறேன். அண்ட் இப்போ இதை நம்ம GitHub ரெபாசிட்டரிக்கு போயிடுவோம். அண்ட் இந்த GitHub ரெபாசிட்டரியில் ஆர்கோ சிடியில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு புதுசாக ஒரு ஃபோல்டரே நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு லெட்ஸ் சே வில் அப்லோட் அ ஃபைல் அண்ட் இதை நம்ம ஆர்கோ சிடி டம்மியில், ஓகே நோ பேக் create a new file or upload a file, code, நம்ம ஒரு ஃபோல்டர் புதுசாக க்ரியேட் பண்ணி அந்த ஃபோல்டரில், ஏன்னா இப்போ கிட் கமாண்ட்ஸ்லாம் இருக்குன்னா அந்த கமாண்ட்ஸை நான் கொடுத்துருவேன். ஏன்னா நான் மோஸ்ட்லி நானும் யூஐயில் நம்ம ஃபைல்ஸை அப்லோட் பண்ணுறது ரொம்ப ரேர் தான். ஸோ அதனால் எனக்கு இந்த கன்சோல் அண்ட் லுக் அண்ட் ஃபீலுமே, ஸோ லெட் மீ சூஸ் அ ஃபைல், ரோல் அவுட்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இட் ஷுட் கம் அண்டர் ஒரு ஃபோல்டருக்குள்ளே தான் எனக்கு வரணும். ஆர் இஃப் ஐ கோ பேக்னா ஒரு ஃபோல்டரே நம்ம செலக்ட் பண்ண முடியுமா, இல்லை add files here to add them to your repository. Okay, let me commit the changes. Added files via upload. இதை நான் என்ன பண்ணுறேன்னா, let me edit it. So edit this file and இங்கே நான் வந்து அதாவது நியூ நேம் என்னன்னா கேனரி அப்படின்னு சொல்லிட்டு CANARY கேனரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பேர் வச்சுக்கிறேன். CANARY கமிட் சேஞ்சஸ். அதுவே எனக்கு என்னென்னா ஃபோல்டர் நேம் வந்து நம்ம ஒரு ஃபோல்டருக்குள்ளே போட்டுட்டோம். அப்போ இப்போ எனக்கு கேனரின்ற ஃபோல்டருக்குள்ளே ரோல் அவுட்னு ஒரு YAML இருக்குங்க. இதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இப்போ ஆர்கோ சிடியில் ஒரு ப்ராஜெக்டாக டிப்ளாய் பண்ண போகிறோம். ஸோ லெட் மீ கிரியேட் அ நியூ ஆப். இந்த அப்ளிகேஷன் நேம் வந்து ஐல் சே டிராஃபிக் ஷிஃப்ட் ன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள். ப்ராஜெக்ட் நேம் டிஃபால்ட்டு கடையிலே வரும். சிங்க் பாலிசி மேனுவலாகவே வச்சுக்கிறேன். ரெபாசிட்டரியோட URL என்னன்னா என்னோட ஆர்கோ சிடியோட URL நான் கொடுத்து .gitன்னு நான் கொடுத்துட்றேன். அண்ட் எந்த பாத்தில் இருக்குன்னா கேனரின்ற பாத்தில் என்னோட ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குங்க. அண்ட் கிளஸ்டர் டிஃபால்ட்டு நேம் ஸ்பேஸ்ன்றது டிஃபால்ட்லேயே எனக்கு என்ன ஆகுதுன்னா கிரியேட் பண்ணு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அண்ட் என்னோட ரோல் அவுட், ஓகே, ஸோ டிஃபால்ட்ன்ற நேம் ஸ்பேஸ்லேயே கிரியேட் பண்ணிடு. சூப்பர், லெட் மீ கிளிக் கிரியேட். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா டிராஃபிக் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ரிசோர்ஸ் இருக்குது. இந்த ரிசோர்ஸ் எனக்கு என்ன பண்ணுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக வாட் இட் இஸ் சேயிங் அவுட் ஆஃப் சிங்க் நான் சிங்க்ரனைஸ்ன்னு கொடுத்துட்றேன். ஸோ சிங்க்ரனைஸ் அப்படின்னு கொடுத்தோன்னா எனக்கு என்ன ஆகுதுன்னா, ஸோ ஐ எம் கெட்டிங் திஸ் இன்ஃபர்மேஷன். எனக்கு சில ரிசோர்ஸஸ்லாம் இருக்குங்க. ஸோ இந்த ரிசோர்ஸஸ் எல்லாமே எனக்கு என்ன ஆகுதுன்னா எனக்கு இப்போது க்ரியேட் ஆயிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு டூ, இப்போது இந்த இமேஜை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வி கேன் சேஞ்ச் திஸ் இமேஜ், யூ கேன் சேஞ்ச் திஸ் டேக் டு அ நியூ ஒன். அண்ட் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி வெயிட்டேஜ் பர்சன்டேஜ் பேசிஸில் எனக்கு டிராஃபிக் ஷிஃப்டிங் நடக்கும்.
நடந்துட்டு எனக்கு பழைய பாட்ஸ்லாம் delete ஆகும், எனக்கு புது ரிசோர்ஸஸ் எல்லாமே எனக்கு கிரியேட் ஆகுங்க. ஸோ அப்போ அதுக்காக வாட் வி கேன் டூ இஸ், ஸோ வி கேன் யூஸ் திஸ், இந்த கமாண்ட் நம்ம யூஸ் பண்ணலாம், இல்லைனா நம்ம கிட்டப்லேயே நம்ம புஷ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே இந்த பாடோட நேமை ப்ளூக்கு பதில் க்ரீன் கொடுக்குறேன். இதெல்லாம் இந்த இமேஜ்லாம் எங்கேருந்துங்க வந்துச்சு? இது எல்லாமே நான் இன்னைக்கு காமிக்கிற எக்ஸாம்பிள்ஸ், இன்னைக்கு நான் டீச் பண்ணுறது இது எல்லாமே நான் எங்கேருந்து எடுத்தேன்னா, அஃபீஷியலாக ஆர்கோ சிடிஏ ப்ராஜெக்ட் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே அவங்களே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கிட்டப் ரெப்போ வச்சுருக்கான். ஸோ ஆர்கோ சிடியில் எக்ஸாம்பிள் ஆப்னு சொல்லிட்டு ஒரு கிட்டப் ரெப்போ இருக்குது. இந்த கிட்டப் ரெப்போலேருந்து எடுத்து தான் இப்போ நான் இந்த ப்ளூ க்ரீன் அப்படின்ட்டு நான் டீச் பண்ணுறேன் பார்த்தீங்களா, ஆர்கோ ரோல் அவுட்டு. இந்த ப்ளூ க்ரீன் நான் டீச் பண்ணுறதுமே சரி, இது இங்கேருந்து எடுத்து தாங்க நான் டீச் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் எடுத்த YAML ஃபைல் இங்கே தான். அப்போ எல்லாமே நான் அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன்லேருந்து எடுத்து தான் உங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ அதனால தான் நான் எல்லாமே ஜஸ்ட் நீங்கள் ரீயூஸ் பண்ணி அந்த டாப்பிக்கை மட்டும் கற்றுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சேம் கிட்டப்பில் போயிட்டு நம்மளோட இமேஜ் டேகை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல என்னோட கிட்டப் இதில் கேனரியில் போயிட்டு ரோல் அவுட்டில் போயிட்டு எடிட்டுன்னு நான் கிளிக் பண்ணுறேன். அண்ட் இந்த இடத்துல ப்ளூக்கு பதில் க்ரீன் அப்படின்னு நான் கொடுத்து நான் சேவ் பண்ணுறேங்க. ஸோ ஐம் சேஞ்சிங் த இமேஜ் டேக். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் ரோல் அவுட்ஸ் டெமோ க்ரீனுன்னு சொல்லிட்டு நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். அண்ட் கமிட் சேஞ்சஸ் கோபைலட்டே ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, சேஞ்ச் த டெமோ கண்டெய்னர் இமேஜ் டு க்ரீன். இப்போ நான் சேவ்னு கொடுத்துட்டு இங்கே நான் சிங்க்குன்னு நான் மேனுவலாகவே கொடுக்குறேங்க. இப்போ நான் சிங்க்ரனைஸ்ன்னு கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காகவே நீங்களே பார்க்கலாம், உங்களுக்கு என்னென்னா பழைய ரெப்ளிகா செட் ஒன்று இருக்குது, இங்கே புது ரெப்ளிகா செட்டு ஒன்று இருக்குங்க. அண்டு இந்த புது ரெப்ளிகா செட்டில் ஒரு பாடு க்ரியேட் ஆகிருக்கு, இங்கே மீதி 3 பாடு இருக்குது. அண்ட் இப்போ ஸ்லோவாக உங்களுக்கு என்ன ஆகும், ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங், இது ரிவிஷன் 1, இது ரிவிஷன் 2. இப்போ நம்ம விஷுவலைஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். நான் என்னோட கேமராவும் நான் ஆஃப் பண்ணிடுறேன். இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வி ஆர் கோயிங் டு விஷுவலைஸ் தெம் அண்ட் வி ஆர் கோயிங் டு சி வாட் இஸ் ஹேப்பனிங். ஸோ அப்போ நம்ம எவ்ரி 30 seconds ஒன்ஸ், எவ்ரி ஃபியூ செகண்ட்ஸ் ஒன்ஸ் என்னென்னா நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ லெட் டு சி வாட் இஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் அவர் ரெஃப்ரெஷ். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணணும், நீங்களே பார்க்கலாம், புதுசாக ஒரு பாடு இங்கே கிரியேட் ஆயிடுச்சு, பழைய பாடு ஒன்று டெலீட் ஆகுதுங்க. இப்போ என்ன ஆகுனா, இந்த பழைய பாடு ஒன்று போயிடுச்சு. இப்போ 2. அப்போ இப்போது புது வேர்ஷனுக்கு 2 பாடு, பழைய வேர்ஷனுக்கு 2 பாடுன்னு இருக்குது. அப்போ நம்ம YAML ஃபைல்லையும் நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம பர்சன்டேஜ் பேசிஸில் ஃபஸ்ட்டு 25, அப்புறம் 50, அப்புறம் 100ன்னு சொல்லிட்டு நம்ம YAML ஃபைலில் கொடுத்தோம். இன்னும் ரெஃப்ரெஷ் பண்ணுவோம், இன்னும் ஸ்டேட்டஸ், ஏன்னா அடுத்த 30 செகண்ட்ஸில் தான் இங்கே நம்ம கொடுத்தது என்னென்னா 25 செகண்ட்ஸ், அந்த வெயிட் 50%, அடுத்து 100%, இந்த ஆர்டரில் எனக்கு இது பண்ணு. அப்போ ஃபஸ்ட்டு 25, 50. இப்போ எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணணும்னா, 2 பாடுமே delete பண்ணிட்டு புதுசாக இங்கே 2 பாடு கிரியேட் ஆகுங்க. அப்போ பாருங்கள், அட் அ டைமில் பழைய 2 பாடும் delete ஆகிட்டு ரிவிஷன் 1ன்றது 0 ஆயிடுச்சு, எனக்கு இங்கே வந்துடுச்சு. அப்போ முதல் 25% டிராஃபிக்கை சென்ட் பண்ணு, அடுத்து 50% டிராஃபிக்கை சென்ட் பண்ணு, அடுத்து ஆல் 100%ஓட டிராஃபிக்கையும் நீ சென்ட் பண்ணிடு. அப்போ ஸ்லோவாக ப்ரொசீஜரல் பேசிஸில் எனக்கு என்ன பண்ணுதுன்னா, அது எனக்கு சென்ட் பண்ணுதுங்க. அப்படின்னா எனக்கு அந்த 25, 100னா என்ன, ஒரு தடவை நம்மளும் என்ன பண்ணுவோம்னா, ஒரு எக்ஸாம்பிளோடய காமிக்கிறேன். ஸோ லெட்ஸ் சே 1, 2, 3, 4 and 5. என்கிட்ட 10 பாட்ஸ் இருக்குது. இந்த 10 பாடி நம்ம என்ன சொல்கிறோம்னா, கன்சிடர் them as blue. ஓகே, அண்ட் கன்சிடர் ரைட் ஹேண்ட் சைட் as green. அதை நான் க்ரீன் கலர்லேயே கூட எழுதிக்கிறேன். ஸோ ப்ளூ டு க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், டிப்ளாய்மெண்ட் நம்ம பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா 25% நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இதில் 25%னா என்ன, ஸோ 10ல் 25% என்ன, 2.5. அப்போ 2.5 சொல்லிட்டு இல்லாமல் நம்ம கிட்ட 3 அப்படின்னு கூட நம்ம என்ன பண்ணுவோம்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணி நம்ம எடுத்துப்போம். அப்போ எனக்கு இங்கே ஒரு 3 பாட்ஸ் புதுசாக கிரியேட் ஆகும், அண்ட் அங்கே 7 பாட்ஸ் இருக்குங்க 30 செகண்ட்ஸில். அப்போ டிராஃபிக் என்ன பண்ணுன்னா, 75% ஆஃப் த டிராஃபிக் வில் பி சென்ட் டு ப்ளூ, 25% ஆஃப் த டிராஃபிக் வில் பி சென்ட் டு க்ரீன். அடுத்து என்ன பார்க்கும், 50% பண்ணுறீங்களா, அப்போ 50%னா என்ன, ஈக்குவலாக 5, 5. அப்போ இங்கே ஒரு புதுசாக ஒரு 2 பாடு கிரியேட் ஆகும், அங்கே ஒரு 2 பாடு delete ஆயிரும். அப்போ இப்போ 50% ஆஃப் த டிராஃபிக் ஈக்குவலாக சென்ட் பண்ணுறாங்கன்னா 25%லேருந்து இப்போ நம்ம 50% இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் டிராஃபிக்கை. 50லேருந்து நீ ஆல் 100% டிராஃபிக்கை ஸ்விட்ச் பண்ணிடுறனா, அப்போ இங்கேருந்து ஆல் த பாட்ஸ் இங்கே வந்துடுவான், அவன் delete ஆயிடுவான். அப்போ நம்ம ஆர்கோ ரோல் அவுட்டுன்ற ஒரு டாபிக் மூலியமாக நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம கேனரி டிப்ளாய்மெண்ட்ஸ் ஆர் ப்ளூ க்ரீன் டிப்ளாய்மெண்ட்ஸை நம்ம கான்ஃபிகர் பண்ண முடியுங்க. ரைட். ஸோ அப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா,
ஆர்கோ சிடின்ற ஒரு டூலில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது, அண்ட் நம்ம ஆர்கோ ரோல் அவுட்டு, அப்ளிகேஷன் செட்டு அண்ட் ஹெல்ம் சார்ட்டை நம்ம சிங்க் பண்ணோம். சிங்க் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்கான், ப்ரூனு, செல்ஃப் ஹீலு, அண்ட் ஒரு அப்ளிகேஷன் எப்படி செட் பண்ணுறது, ஆர்கோ சிடியை நம்ம எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்ற எல்லா டாபிக்ஸும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் த எண்ட். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஆர்கோ சிடினா என்னன்னு நம்ம பார்த்தோம். அண்ட் இதில் நம்ம சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ், சின்ன சின்ன இஷ்யூஸ் எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு ஆர்கோ சிடினா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, இட்ஸ் அன் எக்ஸ்ட்ரீம்லி ஈஸியான டூல் தாங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. நம்மளோட ஃபங்க்ஷனாலிட்டியுமே கம்மி தான். பட் ஆனால் இட்ஸ் வெரி வெரி பவர்ஃபுல்லான ஃபங்க்ஷனாலிட்டி அண்ட் நவ் டேஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆர்கோ சிடியை வச்சு, கிட்டாப்ஸ் மாடலை வச்சு எப்படி ஒரு கம்ப்ளீட் CI/CD பைப்லைனை பில்ட் பண்ணுறன்றத நம்ம நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வீடியோவாக, இட்ஸ் கோயிங் டு பி வெரி லென்த்தி வீடியோ தான், அந்த லென்த்தி வீடியோவில் நம்ம பார்ப்போம். பட் இன்னைக்கு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஆர்கோ சிடி பற்றின ஆல் த இம்பார்ட்டன்டான டாபிக்ஸை நம்ம லேர்ன் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஸோ மேக் ஷூர் ஆர் கிவிங் அ லைக். அண்ட் சப்போஸ் இந்த கம்ப்ளீட் DevOps சீரீஸ், பைத்தன், லினக்ஸ் இதில் டாபிக்ஸ் எல்லாமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி இல்லை ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க ரிவைஸ் பண்ணணும்னு நினச்சாலுமே மறக்காமல் என்னோட சேனலை ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டில் த எண்ட். I'll catch you on the next project video.